We'll read again from the Gospel according to St. Mark, chapter 13, and read from verses 33 to 37. மறுபடியும் மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take ye heed, watch and pray, for ye know not when the time is. For the Son of Man is as a man taking a far journey, who left his house and gave authority to his servants, and to every man his work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or at the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The topic of these Bible studies is the last days. இந்த வேத பாடங்களின் தலைப்பு கடைசி நாட்கள். Comparing current events with the Word of God, we are trying to establish the fact that we are living in the last days. இப்பொழுது நடைபெறுகிறதான சம்பவங்களை வைத்து தேவனுடைய வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பது இந்த வேத பாடத்தினுடைய கருத்து. We have to count not the years before us but the days before us. நமக்கு முன்பா இருக்கிறதான வருஷங்களை நாம் எண்ண வேண்டியவர்கள் அல்ல, நமக்கு முன்பா இருக்கிறதான நாட்களை எண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். We are very very close to the coming of the Lord Jesus Christ. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக சமீபத்தில் காணப்படுகிறோம். We are not preaching these words just to scare people. இந்த வசனங்களை நாங்கள் ஜனங்களை பயமுறுத்துவதற்காக பிரசங்கம் பண்ணுகிறதில்லை. But these are words of truth so that we might know what's happening around us, so that we might wake up out of our sleep. ஆனால் இந்த வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. இதன் மூலமாக நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நாம் விழித்தெழும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். In verse 34 of this chapter, we read of the porter who is commanded to watch. 34ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது காவல் காக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் விழித்திருக்க வேண்டும் என்கிறதான வேலை. So he is commanded to watch. That's his duty. விழித்திருக்க வேண்டும் என்பது அவனுடைய வேலையா இருக்கிறது. அது அவனுடைய கடமையாகும். In the church also certain people have been assigned this duty of watching and telling others what is going on. சபையிலும் கூட சில ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விழித்திருக்க வேண்டியதான கடமை. அவர்கள் விழித்திருந்து மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிவிக்கிற இருக்க வேண்டும். They are called the prophets. இவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். In the word is good in Tamil. The word for prophets in Tamil is those who can see ahead. தமிழில் இந்த வார்த்தை நன்றாக உள்ளது. தூரத்தில் இருக்கிறதை பார்க்கக்கூடியவர்கள். They can see far away. அவர்கள் தூரத்தில் இருக்கிறதை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். So these prophets or porters should watch and see far away and tell the church and tell the world what is happening. எனவே இந்த வாசல் காக்கிறவர்களாகிய தீர்க்கதரிசிகள் தூரத்தில் இருப்பதை பார்த்து என்ன இருக்கிறது என்பதை உலகத்தாருக்கும் தங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அறிவிக்க வேண்டியவர்கள். Now after Jesus said these words, இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை கூறி முடித்த பின்பு he looked at the people he was addressing and he said, you also therefore watch. அவர் பேசினதான அந்த ஜனங்களை பார்த்து நீங்களும் கூட விழித்திருங்கள் என்று கூறுகிறார். That's what we read in verse 35. Watch ye therefore. அதைதான் நாம் 35ஆம் வசனத்தில் வாசித்தோம். நீங்களும் விழித்திருங்கள். To whom was he speaking? அவர் யாரோடு கூட இதை கூறுகிறார்? Read verses 3 and 4 of the same chapter. அதே அதிகாரத்தினுடைய 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். And as he sat upon the Mount of Olives over against the temple, Peter and James and John and Andrew asked them privately, tell us, when shall these things be, and what shall be the sign when all these things shall be fulfilled? So this whole chapter is a private conversation between
Jesus and 4 of his disciples. எனவே இந்த முழு அதிகாரமும் இயேசுவுக்கும் அவருடைய 4 சீஷர்களுக்கும் இடையே நடைபெற்றதான ஒரு சம்பாஷணையாய் இருக்கிறது. So after Jesus said the porter was commanded to watch, he was telling these 4 disciples, you also watch. வாசல் காக்கிறவன் விழித்திருக்கிறதான வேலையை செய்ய வேண்டும் என்று இயேசு கூறின பின்பு இந்த சீஷர்களிடத்தில் நீங்களும் விழித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். In other words, they were supposed to watch and pray and tell the church about the coming of the Lord. வேறு வார்த்தைகளில் அவர்கள் விழித்திருந்து ஜெபித்து சபைக்கு கர்த்தருடைய வருகையை பற்றி அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். Although these disciples did not live in the days of the coming of the Lord, they had a foresight about the coming of the Lord. இந்த சீஷர்கள் கர்த்தருடைய வருகை நாளின் போது ஜீவிக்காவிட்டாலும் கர்த்தருடைய வருகை பற்றிதான ஒரு முன் தரிசனம் அவர்களுக்கு இருந்தது. Now we don't know about Andrew, but Peter, James and John, who have all written books in the Bible, have all spoken about the coming of the Lord. அந்திரேயாவை பற்றி நாம் அறிகிறதில்லை, ஆனால் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவர்கள் வேதத்தில் நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் யாவருமே கர்த்தருடைய வருகை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். They have mentioned that Jesus is coming soon. இயேசுவானவர் சீக்கிரம் வருகிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். So as Jesus commanded them, they did play the duty of a porter and watched and told the church that he is coming soon. இயேசு அவர்களுக்கு கட்டளை கொடுத்த பிரகாரமே அவர்கள் வாசல் காக்கிறதான வேலையை அவர்கள் செய்து விழித்திருக்கிறதான கடமையை அவர்கள் செய்து தூரத்திலுள்ளதை பார்த்து சபைகளுக்கு அறிவித்தார்கள். So 2000 years ago they said Jesus is coming soon and he still not come. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் தாம் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று கூறினார். ஆனால் இன்னும் இயேசுவானவர் வரவில்லை. So what should our attitude be? எனவே நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும்? Well, he is not going to come here after all, so he is going to come much later. இதற்கு பிறகும் அவர் வரமாட்டார், இன்னும் அதிக நாட்கள் காலங்கள் கழித்து தான் அவர் வருவார். That's not how it should be. That is called sleep. அது அப்படி நாம் எண்ணக்கூடாது, அதுதான் நித்திரை தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது. On the other hand, if 2000 years ago they said he is coming soon, how much more sooner it will be now? மற்றொரு பக்கத்தில் 2000 வருஷங்கள் முன்பாகவே அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும் என்றால் இந்த நாட்களில் அது எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது? That's called awareness. அதுதான் விழிப்புணர்வு என்று அழைக்கப்படுகிறது. So we all have to realize that we are living in a generation when we are going to be eyewitnesses of the coming of the Lord. நாம் யாவரும் கர்த்தருடைய வருகைக்கு சாட்சிகளாய் இருக்க போகிறதான நாட்களில் நாம் யாவரும் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Just like God ordained porters or prophets in every generation, in this generation also God has some prophets who are going to point out and say, tell the world, tell the church, Jesus is coming soon. தேவன் எப்படி ஒவ்வொரு தலைமுறையிலும் தீர்க்கதரிசிகளை நியமித்து அந்த சபையாருக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்தரிசனமாக உரைக்கும்படியாய் அந்த தீர்க்கதரிசிகளை வைத்தாரோ, அதே போல கடைசி சந்ததியினராகிய நமக்கும் கூட சில தீர்க்கதரிசிகளை வைத்து அவர்கள் முன்பாக இருக்கிறதை பார்த்து சபைகளுக்கும் உலகத்தாருக்கும் சொல்ல வேண்டும்படியாய் தீர்க்கதரிசிகளை நியமித்திருக்கிறார். Some of you may be called to be such prophets. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களில் சிலர் அழைப்பு பெற்றிருக்கலாம். You may not have an opportunity to stand before an audience like this and speak in public. ஒருவேளை இப்படிப்பட்டதான பெரிய கூட்டத்திற்கு முன்பாக நின்று நீங்கள் பேசும்படியாக உங்களுக்கு தருணம் கிடைக்காமல் இருக்கலாம். But you do have people to talk to you in your society, in your workplace, amongst your relatives. ஆனால் உங்கள் சமுதாயத்தின் மத்தியிலும் உங்களுடைய உறவினர்களின் மத்தியிலும் உங்களுடைய ஜனங்களின் மத்தியிலும் நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. Have you been having any dreams recently about the coming of the Lord? சமீபத்தில் கர்த்தருடைய வருகை பற்றி ஏதாவது சொப்பனம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Have you been having access to any of the current events that are taking place around the world that are pointing to the coming of the Lord? உலகத்தை சுற்றிலும் நடக்கிறதான சில சம்பவங்கள் கர்த்தருடைய வருகையை தான் குறிக்கிறது என்கிறதான அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? Have you had access to such knowledge? அப்படிப்பட்டதான யோசிக்கக்கூடியதான திறமை உங்களுக்கு இருக்கிறதா? No, that is, people, you might be able to gather information from the papers or from other people or from the internet. You may be able to, finding so much of information is coming towards you in an extraordinary manner. செய்தித்தாள்களிலும் இன்டர்நெட்டிலும் இன்னும் மற்றும் பல வகையான தகவல்களின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது என்று அதிகபட்சமாக உங்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. Other people don't seem to be knowing it, but you seem to be getting such news from somewhere. மற்ற ஜனங்கள் ஒருவேளை அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்திலிருந்து இப்படிப்பட்ட சில செய்திகள் வந்து சேருகிறது. Maybe God is calling you as a porter. ஒருவேளை தேவன் உங்களை ஒரு வாசல் காக்கிறவனாய் இருக்கும்படியாய் அழைக்கலாம். God wants you first to know that he is coming very soon and he wants you to announce it to
others as well. அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை தேவன் நீங்கள் முதலாவது அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நீங்கள் அறிந்து கொண்ட பின்பு மற்றவர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். But it's not enough just to gather information. ஆனால் தகவல்களை சேர்த்து வைப்பது மாத்திரம் போதுமானது அல்ல. Jesus said, watch and pray. இயேசு தாமே இப்படி கூறியிருக்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். So it's not enough to watch. It's to know these things, you must pray to know these things. எனவே விழித்திருப்பது மாத்திரம் போதுமானது அல்ல, இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபம் பண்ண வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. Only then the words that we speak to others will have power to wake others up. Others will just pass, will be just like newspapers passing news. அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு செய்திகளை கொடுக்கும்போது வல்லமையாய் அப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்க முடியும். நாம் ஜெபம் பண்ணாமல் காரியங்களை சாதாரணமாய் அப்படியே கூறினால் செய்தித்தாள்களில் வருகிற செய்தியை கூறுகிறவர்களைப் போல நாம் இருப்போம். Now one more event that Jesus spoke about that points to the last days is, in the last days there are going to be many wars. கடைசி நாட்களில் இருக்க போகிறதான இன்னொரு காரியத்தை குறித்து இயேசு கூறி இருக்கிறார், அதுதான் யுத்தங்கள் அதிகமாகும் என்று. I'm not going to spend much time on this. இதில் நான் அதிகமாக நேரம் எடுக்க போகிறதில்லை. But let's think of this fact. நாம் இந்த உண்மையை சற்று யோசித்து பார்ப்போம். The first world war in the history of mankind took place in the 20th century, 100 years ago. மனித வர்க்கத்தின் சரித்திரத்திலேயே முதலாவது உலக போர் 100 வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்றது. It hasn't taken place before that. அதற்கு முன்பாக அது நடைபெறவில்லை. The second world war took place 30 years after that. இரண்டாம் உலக மகா போர் அதற்கு பிறகு 30 வருஷங்கள் கழித்து நடைபெற்றது. Two successive world wars, one after the other, all in these times. இதே நாட்களில் இந்த இரண்டு போர்களுமே தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவித்தது. No such war has taken place in the first 19 centuries after Christ. கிறிஸ்துவுக்கு பின் முதல் 19 நூற்றாண்டுகளில் இப்படிப்பட்டதான யுத்தங்கள் நடைபெறவில்லை. And the third world war can break out any time. மூன்றாவது உலக மகா யுத்தம் எந்த நேரத்திலும் அது வெடிக்கலாம். Even today so many wars are going on in different countries. இன்றும் கூட பல வகையான தேசங்களில் பல வகையான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Does this not point out that as Jesus said, in the last days wars will take place? We are living in that time. இயேசு தாமே கூறினதை போல கடைசி நாட்களில் யுத்தங்கள் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார். அவர் கூறினது சரியா இந்த நாட்களில் நாம் வாழ்கிற நாட்களில் நடைபெறுகிறது. So from day one we are seeing incident after incident that is pointing out to the coming of the Lord. எனவே முதல் நாள் முதற்கொண்டு சம்பவத்தின் பின் சம்பவமாக இயேசுவின் வருகை குறிக்கிறதான சம்பவங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாய் பார்த்து வருகிறோம். Transport and travel will increase, we saw the first day. போக்குவரத்தும் பிரயாணமும் அதிகரிக்கும் என்று நாம் முதலாம் நாளில் கண்டோம். We saw how it's happening today more than ever before. இதற்கு முன்பு இல்லாததை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவு அதிகமாய் அது நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Knowledge will increase. It's happening now more than ever before. இதற்கு முன்பு இல்லாததை போல அறிவானது இந்த நாட்களில் பெருகிக் கொண்டிருக்கிறது. Famines have increased more than ever before. இதற்கு முன் இல்லாததை போல பஞ்சங்கள் இப்பொழுது பெருகிக் கொண்டிருக்கிறது. Earthquakes are increasing more than ever before. இதற்கு முன் இல்லாததை போல பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. So sign after sign is pointing to one fact: Jesus is coming soon. எனவே அடையாளங்களின் பின் அடையாளங்களாக ஒவ்வொரு அடையாளமும் இயேசுவானவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை குறித்துக் கொண்டிருக்கிறது. Now all these are natural signs. எனவே இவைகள் எல்லாம் இயற்கையாய் ஏற்படுகிறதான அடையாளங்கள். Now we are going to look at one sign that is a plot of the devil. நாம் இப்பொழுது இன்னொரு அடையாளத்தை குறித்து அதை படிக்க போகிறோம். அது பிசாசினுடைய திட்டமாய் இருக்கிறது. Read from Revelation chapter 13, read verses 16 to 18. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவரும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in their right hand or in their foreheads, and that no man might buy or sell, save he that had the mark, or the name of the beast, or the number of his name. Here is wisdom. Let him that hath understanding count the number of the beast, for it is the number of a man, and his number is 666. Now,
Satan has always wanted to be God. சாத்தான் எப்பொழுதுமே தான் கடவுளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். That desire is still not over. He still wants to exalt himself. He somehow wants to overthrow God and be God. அவனுக்கு இருக்கிறதான அந்த விருப்பம் இன்னும் தீர்ந்த பாடில்லை. இன்னும் கூட அவன் அதே வாஞ்சையோடு தான் காணப்படுகிறான். எப்படியாவது தேவனையே புறம்பாக தள்ளிவிட்டு அந்த இடத்தை தான் பிடித்துக் கொண்டு கடவுளாய் இருக்க வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். And in that frenzy or craze to be God, he is making attempts to rule the world. எப்படியாவது கடவுளாய் மாறிவிட வேண்டும் என்கிறதான அவனுக்கு இருக்கிற பைத்தியமானது இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியாக அவனை மாற்றுகிறது. And he wants the whole world to worship him and make them agree or admit, I am God. முழு உலகமும் தன்னை தான் வணங்க வேண்டும், அவர்கள் யாவரும் இவனையே கடவுள் என்று கூற வேண்டும், அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்பது இவனுடைய திட்டம். And for that he is making subtle plans. அதற்காக அவன் வஞ்சகமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். Many human beings have become his instruments to fulfill that plan, so that all mankind can worship him. அநேக மனுஷர்கள் இவனுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவனுடைய கருவிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக எல்லா ஜனங்களும் அவனை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. Today he is using intellectual people, educated people, philosophers, people of high standing, and even leaders of some nations to fulfill this purpose. இன்று அவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உலகத்தில் இருக்கிறதான அறிவாளிகளான ஜனங்களையும் படித்ததான ஜனங்களையும் மற்றும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவர்களையும் அரசாங்க தலைவர்களையும் பயன்படுத்திக் கொண்டு இந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றும்படியாய் முயற்சிக்கிறான். Now this is not happening in India till now, but it's happening in other countries. இதுவரைக்கும் இந்திய தேசத்தில் இது இன்னும் காணப்படவில்லை, ஆனால் மற்ற தேசங்களில் இது காணப்படுகிறது. But slowly it's entering here also, as we shall soon see. ஆனால் மெதுவாக நாம் சீக்கிரத்தில் பார்க்க போகிற வண்ணம் இவைகள் இந்த தேசத்திற்குள்ளும் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். Now how is Satan going to get the whole world to worship him? சாத்தான் எப்படி முழு உலகத்தையும் தன்னை வணங்க வைப்பான்? Now when he makes the whole world worship him, he is not going to allow even one individual to escape. முழு உலகத்தையும் தன்னை வணங்க வைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தனிநபரை கூட அவன் விட்டு வைக்க போகிறதில்லை. No one, even in a jungle, not even a tribal person can escape. காட்டில் இருக்கிற ஒருவர் கூட, ஆதிவாசி ஜனங்கள் மத்தியில் ஒருவர் கூட அவனுடைய கரத்திலிருந்து தப்ப முடியாது. That's why it says the small and great, rich and poor, free and bond, they are going to come under his control. எனவேதான் இங்கு இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரப்போகிறார்கள். Now if you look at the back side of a US $1 note, அமெரிக்க தேசத்தில் இருக்கிறதான அவர்களுடைய $1 நோட்டை நாம் பார்ப்போம் என்றால், the back side, அதனுடைய பின்புற பக்கத்தை நாம் பார்ப்போம் என்றால், there is a symbol there. அங்கே ஒரு அடையாள குறி இருக்கிறது. It's a pyramid with an eye on top of it. அங்கே ஒரு பிரமிட் இருக்கிறது, அதற்கு மேலாக ஒரு கண் இருக்கிறது. Where did that symbol come from? அந்த அடையாள குறி எங்கே இருந்து வந்தது? That was a symbol of a secret society that began about 300 years ago. அந்த அடையாள குறியானது 300 வருஷங்களுக்கு முன்பாக ஆரம்பித்ததான ஒரு ரகசிய சமுதாயத்தினுடைய ஒரு அடையாள குறியா இருக்கிறது. The name of that secret society is called the Illuminati. அந்த ரகசிய சமுதாயத்தினுடைய பெயர் என்னவென்றால் இல்லுமினாட்டி. The word illuminate in English means to lighten. ஆங்கிலத்தில் illuminate என்கிறதான வார்த்தையானது பிரகாசிக்க செய்வது என்பது அர்த்தம். The word liu means light. liu என்றால் வெளிச்சம். So Illuminati means a group of people who call themselves enlightened ones. Illuminati என்று சொல்லும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் தாங்கள் பிரகாசிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறார்கள். Now who is behind all this? இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்பாக இருப்பது யார்? Now they call themselves the enlightened ones, and they say we are the ones who know everything. And they are very wise. They are the best people, the most intellectual people in the world, collected from various parts. And they think they are the ones who have to get together and rule the world. இவர்கள் தாங்களே பிரகாசமுள்ள ஜனங்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். தாங்கள் தான் பிரகாசிக்கப்பட்டவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த ஜனங்கள் முழு உலகத்தில் இருக்கிறதான மிகவும் மேதைகளாய் இருக்கிறதான ஜனங்கள், அறிவாளிகளாய் இருக்கிறதான ஜனங்கள், மிகவும் சிறந்த ஜனங்களாய் இருக்கிற இவர்கள் இந்த முழு உலகத்தையும் தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட இப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். So their plans is to enter into every country in subtle ways
and take over power little by little, although it might take many generations. இவர்களுடைய திட்டம் என்னவென்றால் மெதுவாக வஞ்சகத்தனமாக ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் புகுந்து அந்த தேசத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் மர்மமான முறையில் கைப்பற்றினாலும் கூட அதற்கு பல தலைமுறைகள் போனாலும் அவர்கள் கவலைப்படாமல் இந்த வேலையை அவர்கள் ரகசிய முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். Their plan is to change all these present forms of government and create a new kind of world government. இவர்களுடைய திட்டம் என்னவென்றால் இப்பொழுது காணப்படுகிறதான எல்லா அரசாங்கத்தையும் மாற்றிவிட்டு ஒரு புதிய உலக அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சிக்கிறார்கள். If you look at the back side of that $1 bill, அந்த $1 நோட்டினுடைய பின்புறத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் under that pyramid there will be 3 words written in Latin. அந்த பிரமிடின் கீழ் 3 வார்த்தைகள் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. The words are Novus Ordo Seclorum. அந்த வார்த்தைகள் Novus Ordo Seclorum. Novus means new. Novus என்றால் புதியது என்பது அர்த்தம். Ordo means order. Ordo என்றால் ஒழுங்கு என்பது அர்த்தம். Seclorum means without religion, godless. Seclorum என்று சொல்வது மத சார்பற்ற தேவனற்ற. In other words, it is on top it is written annui coptis, that means announcing the birth of. வேறு வார்த்தைகள் அதற்கு மேலாக annuus coptis என்று எழுதப்பட்டிருக்கிறது. It means announcing the birth of. அதோட அர்த்தம் ஒருவனுடைய பிறப்பை அறிவித்தல். That means this symbol placed on the $1 bill is announcing the birth of a new world order. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த அடையாள குறியின் மேல் எழுதப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகள் ஒரு புதிய ஒழுங்கினுடைய பிறப்பை அறிவிக்கிறதான வார்த்தைகளாய் இருக்கிறது. So slowly things are going to change so that all the governments can get together and become one world government. எனவே மெதுவாக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா அரசாங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே உலக அரசாங்கமாய் மாற போகிறது. This is not what I am saying, this is what the Bible says, and this is what is happening in the world. இதை நான் சொல்லவில்லை, இதை வேதாகமமே சொல்லுகிறது. இப்படிதான் உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. So when these things are happening around in the world, எனவே உலகத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கும்போது I want to show 3 things that to highlight 3 things that we must learn as these things go on. இந்த காரியங்கள் இப்படி போய் கொண்டிருக்க 3 காரியங்களை நான் உங்களுக்கு வெளிச்சத்தில் வைக்க விரும்புகிறேன். We who are listening to these Bible studies, it's not enough just to know these things mentally. There are some things that we should learn in our lives and change our ways. இந்த வேத பாடங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறதான நாம் இதை நாம் மன ரீதியாக மாத்திரம் அறிந்து கொண்டால் போதுமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் முறைகளை சரி செய்து கொள்ளும்படியாக அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். The first thing, முதலாவது காரியம், on top of that pyramid I told you is on that $1 bill is an eye, a single eye. அந்த $1 நோட்டினுடைய பின்புறத்தில் ஒரு கண் இருக்கிறதாக நான் உங்களுக்கு கூறினேன். On top of the pyramid, அந்த பிரமிடுடைய மேல் பக்கத்தில் on top of the pyramid there is an eye. It's a single eye. அந்த பிரமிடுடைய மேல் ஒரே ஒரு கண் காணப்படுகிறது. That eye is called the eye of Horus. Horus is an ancient Egyptian god. அந்த கண் என்பது ஹோரஸ் என்கிறதான ஆதிகால எகிப்திய கடவுளினுடைய ஒரு கண்ணாய் இருக்கிறது. Now the name of that eye is called the all-seeing eye of Horus. அந்த கண்ணினுடைய பெயர் என்னவென்றால் எல்லாவற்றையும் காணக்கூடியதான ஹோரஸின் கண் என்று அழைக்கப்படுகிறது. That means this eye of that ancient god of Egypt can see all things. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த பழங்கால கடவுளாகிய இந்த கடவுளுடைய கண் எல்லாவற்றையும் காணக்கூடியதாய் இருக்கிறது. That's their claim. அதுதான் அவர்கள் சொல்லுகிறதான காரியம். Now why did they take that all-seeing eye of Horus and put it on this symbol, which is the symbol of the Illuminati, which wants to rule the world? இந்த எல்லாவற்றையும் காணக்கூடியதான ஹோரஸ் என்கிறதான இந்த கடவுளின் கண்ணை எடுத்து இந்த அடையாளக்குறியாக இதன் மேல் போடுகிறதான இவர்களுடைய காரணம் என்ன? இவர்கள் தான் முழு உலகத்தையும் ஆள முயற்சிக்கிறவர்கள். இவர்கள் ஏன் இதை இப்படி போடுகிறார்கள்? Why did it become part of the symbol of the Illuminati? அது ஏன் இல்லுமினாட்டி என்கிறதான இந்த சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாய் மாறினது? Because Satan, who is going to rule the world very soon, is making plans. Because he personally cannot see all things at the same time like God does,
he is making plans to control every individual, the movements of every individual. ஏனென்றால் அதி சீக்கிரத்தில் சாத்தானானவன் இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்ய போகிறான். அப்படி ஆட்சி செய்யும் போது அவன் எல்லாரையும் தனித்தனியாக பார்க்கக்கூடியதான திறமை இல்லை. தேவனுக்கு இருக்கிறதான அந்த திறமை அவனுக்கு இல்லை. எனவே இந்த உலகத்தில் அவன் வந்து ஆட்சி செய்யும் போது ஒவ்வொருவரையும் தனித்தனியே பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே அவன் சில திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறான். Now he cannot see everyone literally, but he is going to see everyone electronically. அவன் எல்லாரையும் எழுத்திற்குரிய பிரகாரமாக உடல் ரீதியாய் பார்க்க போகிறதில்லை, எல்லாரையும் மின்னணு சம்பந்தமாய் அவன் பார்க்க போகிறான். How is that? அது எப்படி? Today a new technology called GPS is now in vogue, global positioning system. இப்பொழுது ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறது, அதுதான் உலகமயமாக்கல் என்கிறதான ஒரு தொழில்நுட்பம். It's become part of our college studies also. Some of our students are doing projects on it. அது கல்லூரிகளின் படிப்பின் ஒரு பகுதியா இருக்கிறது. சில மாணவர்கள் அதில் ப்ராஜெக்டும் செய்கிறார்கள். So this global positioning system will be able to position any vehicle or even any person if necessary using satellites. இந்த உலகமயமாக்கலாக இந்த திட்டத்தின் மூலமாக செயற்கைக்கோளை பயன்படுத்தி எந்த மனுஷனையும் எந்த வாகனத்தையும் அவர்கள் அடையாளம் காணக்கூடியவர்களா இருக்கிறார்கள். So they can place what is called as a microchip on a person or on a vehicle and they can track it anywhere in the world. மைக்ரோசிப் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் ஏதோ ஒரு நபரிலோ இல்லாவிட்டால் ஒரு வாகனத்திலோ அதை வைத்து விடுகிறார்கள். அதன் மூலமாக இந்த காரியங்கள் எங்கே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. In some countries they have been placed GPS is being used for vehicles. In some countries GPS is being used for people also. சில நாடுகளில் இந்த உலகமயமாக்கலாகிய திட்டமானது வாகனங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில நாடுகளில் அது மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. A company called Verichip has already started manufacturing these microchips for human beings. Verichip என்கிறதான ஒரு கம்பெனியானது ஏற்கனவே மனுஷர்களுக்கு தர வேண்டியதான இந்த மைக்ரோசிப்பை உற்பத்தி செய்ய ஆரம்பித்து விட்டது. VERI chip, Verichip, one word. This company is making these microchips to be embedded into the hands of people. If you want to know more about this, you can search for this in the net. It is there. Even the forms are available. Pay a few dollars and they can come to your house and get it chipped onto your skin if you want. இந்த நிறுவனமானது எப்படிப்பட்டதான மைக்ரோசிப்புகளை உருவாக்கி உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியதான அதிகமான தகவல்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் அதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு குறியதான விண்ணப்ப பாரங்களும் இருக்கிறது. அதை நீங்கள் பூர்த்தி செய்தால் அவர்கள் நேரடியாக உங்கள் வீட்டிற்கே வந்து உங்களுக்கு அந்த மைக்ரோசிப்பை பொருத்துகிறவர்களா இருக்கிறார்கள். The forms are available on the net itself. நெட்டிலே அதற்குரியதான விண்ணப்பங்கள் இருக்கிறது. So if you want to fill up those forms you can. எனவே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அப்படி செய்யலாம். But it's not for us. ஆனால் அது நமக்கு அல்ல. Now if that chip is embedded, இப்பொழுது அந்த மைக்ரோசிப் ஆனது நமக்குள் பொருத்தப்பட்டு விடும் என்றால் you're a very safe person, they say. அவர்கள் நீங்கள் மிகவும் ஒரு பாதுகாப்பான நபர் என்று சொல்லுகிறார்கள். Why are some countries using these chips? ஏன் சில நாடுகள் இந்த இப்படிப்பட்ட சிப்புகளை பயன்படுத்துகிறது? Because if you're a rich person, people can threaten to kidnap you, but wherever you are kidnapped you can be tracked. You're a safe person. ஏனென்றால் நீங்கள் ஒரு பணக்கார மனுஷனா இருப்பீர்கள் என்றால் உங்களை கடத்தி செல்லும்படியாக மனுஷர்கள் அவர்கள் முயற்சிக்கலாம். ஆனால் அப்படியே அவர்கள் உங்களை கடத்தி சென்றாலும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் லகுவாக கண்டுபிடிக்க முடிகிறதா இருக்கிறது. No matter where in the world you might be, they might take you to a valley, to a mountain top, to a jungle, to a haunted house, but they can find you within a 5-meter radius anywhere in the world. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் காட்டில் இருந்தாலும், மலையில் இருந்தாலும், பள்ளத்தாக்கில் இருந்தாலும், இல்லாவிட்டால் ஒரு வீட்டில் சிறை வைக்கப்பட்டாலும் கூட 5 மீட்டர் விட்டத்திற்குள்ளாக அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். Anywhere in the world they can find you in a matter of seconds. நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நொடி பொழுதுக்குள்ளாகவே அவர்கள் கண்டுபிடிக்கிறவர்களா இருக்கிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, if this is promoted, they can control terrorism which is increasing in the world. இந்த காரியங்கள் முன்னேற்றப்படும் என்றால் இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான தீவிரவாதங்களை அடக்கலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். Because once terrorists are caught and imprisoned and released after that, they can be embedded with a chip. They can't escape anywhere. They do some bombing, they can't hide anywhere. They can be tracked immediately. ஏனென்றால் ஒருமுறை தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு வெளியே விடப்படும்போது அவர்களுக்கு இந்த சிப் பொருத்தப்படும் என்றால் அதற்கு பிறகு அவர்களை கண்டுபிடிப்பது எளிதா இருக்கிறது. அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் குண்டு வீசினாலும் கூட அவர்களை கண்டுபிடிப்பது எளிதா இருக்கிறது. So slowly this
chip is going to be embedded into human beings. எனவே மெதுவாக இந்த சிப் ஆனது மனுஷர்களுக்குள் பொருத்தப்பட போகிறது. Every human being is slowly going to get a chip. ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியே ஒரு சிப்பை தனித்தனியே பெற்றுக்கொள்ள போகிறார்கள். So through the computer the movement of every human being can be tracked. எனவே கம்ப்யூட்டரின் மூலமாக ஒவ்வொரு மனுஷனுடைய அசைவும் காணக்கூடியதா இருக்கிறது. On the one hand you will be a very safe person, no one can kidnap you, even if you disappear we can find from the computer where you are and so on. ஒரு பக்கத்தில் நீங்கள் மிகவும் பத்திரமானவர்களா இருக்கலாம், ஒருவரும் உங்களை கடத்த முடியாது. அப்படியே யாராவது உங்களை கடத்தினாலும் கூட கம்ப்யூட்டரின் மூலமாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று லகுவாய் கண்டுபிடிக்கலாம். On the other hand you will lose your privacy. ஆனால் மற்றொரு பக்கத்தில் நீங்கள் உங்கள் தனித்தன்மையை இழந்து போகிறீர்கள். There is no place you can be alone. Somebody will know all the time where you are. நீங்கள் தனியா இருக்கக்கூடியதான ஒரு இடமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எங்கே இருந்தாலும் யாரோ ஒருவர் அதை அறிந்து கொள்வார். In other words, the computer will know where every human being is at some point of time. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால் இந்த கம்ப்யூட்டர் ஆனது ஒவ்வொரு மனுஷனையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாகவே அது கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கிறது. That is the all seeing eye. அதுதான் எல்லாவற்றையும் காணக்கூடியதான கண். So now they have electronically they have developed systems to track the movements of every human being. இப்பொழுது ஒவ்வொரு மனுஷனுடைய அசைவையும் அறிந்து கொள்வதற்காக மின்னணு சம்பந்தமாக இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். Now you may say all this is taking place abroad. Now in India we don't have such things. இவைகள் எல்லாம் வெளி தேசங்களில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய தேசத்திலோ இவை ஒன்றும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். But look at the recent news. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் வந்ததான செய்தியை பாருங்கள். Just a month and a half ago this news came in the newspaper. ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக இந்த செய்தியானது செய்தித்தாளில் பிரசுரிக்கப்பட்டது. This was published in the Economic Times and in other leading newspapers also. இந்த செய்தியானது எகனாமிக் டைம்ஸ் என்கிறதான பத்திரிகையிலும் மற்றும் சில செய்தித்தாள்களிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. This article was published on the 26th of June 2009 in the headlines in the Economic Times. இந்த கட்டுரையானது ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2009ஆம் வருஷம் பெரிய தலைப்பின் கீழ் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. A new department has been set up in India. இந்திய தேசத்தில் ஒரு புதிய துறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is called Unique Identification Authority of India. இது இந்திய தேசத்தினுடைய தனியாக அறிந்து கொள்ளப்படக்கூடியதான ஒரு அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. The co-chairman and the co-founder of Infosys has shifted his job and he's become the head of this department. Infosys என்கிற நிறுவனத்தினுடைய தலைவரும் அதனுடைய உப தலைவரும் தங்களுக்கு இருந்ததான வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு இந்த காரியத்தில் அவர்கள் முழு வீச்சில் இறங்கி இருக்கிறார்கள். Now he is saying that in 1.5 years from now every Indian citizen is going to get ID cards. அவர் இப்படி கூறுகிறார் அந்த கட்டுரையில், இன்னும் இந்திய தேசத்தில் 1.5 வருஷம் கழித்து ஒவ்வொரு தனி இந்தியனும் இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள போவார்கள் என்று. Listen to these words. You and I are going to get ID cards in 1.5 years from now. They are national identity cards. இந்த வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள். நீங்களும் நானும் இன்னும் 1.5 வருஷத்தில் இப்படிப்பட்ட அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள போகிறோம். இது தேசிய அடையாள அட்டையாய் இருக்கிறது. Now slowly these identity cards will be converted into multi-purpose cards. மெதுவாக இந்த அடையாள அட்டையானது பல்வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட போகிற ஒன்றாய் இருக்க போகிறது. Now we have so many cards. You have your driving license, you have your bank passbooks, and then you have your medical cards, and you have your identity cards. So many cards we have, your credit cards. All these will be put into one card and made into a miniature chip and embedded into the skin. That's how it's going to go step by step. இன்றைய நாட்களில் உங்களுக்கு பல வகையான அட்டைகள் இருக்கிறது. உங்களுடைய ஓட்டுநர் உரிமம் உள்ளதான அட்டை மற்றும் வங்கி கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான அட்டை, இன்னும் உங்களுடைய அடையாள அட்டை என்று இப்படி பல வகையான கார்டுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு கிரெடிட் கார்டு இப்படிப்பட்ட கார்டுகள் இருக்கிறது. இவைகள் யாவும் இன்னும் சில நாட்களில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அவைகள் இன்னும் சற்று சிறிதாய் மாற்றப்பட்டு உங்களுடைய சரீரத்திற்குள் பொருத்தப்பட போகிறது. Now why should it be embedded into the skin? இது ஏன் தோலிற்குள் பொருத்தப்பட வேண்டியதா இருக்கிறது? Why can't you just hang it around your neck like everybody is doing it today? இன்று எல்லாரும் அடையாள அட்டையை கழுத்தில் மாட்டிக்கொள்வதை போல அதை ஏன் நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது? Now if it's just going to be an ID card, it's all right. அது சாதாரண அடையாள அட்டையாக இருக்கும் என்றால் அது அப்படிப்பட்ட காரியம் போதுமானதா இருக்கிறது. But if it's going to be an all-in-one card, that's going to be very important because you're going to have your money there. ஆனால் எல்லாம் ஒரே அட்டையில் இருக்க வேண்டும் என்கிறதான அந்த விஷயம் வரும்போது
அதை நீங்கள் அப்படி வெளிப்பிரகாரமாக வைக்க முடியாது, ஏனென்றால் அதில் உங்கள் பணம் இருக்கிறது. So safety of that card is very important. எனவே அந்த அடையாள அட்டையினுடைய பாதுகாப்பானது மிக முக்கியமானதா இருக்கிறது. It can get stolen, ஒருவேளை அது திருடப்படலாம், it can get broken, இல்லாவிட்டால் உடைந்து போகலாம், it can get duplicated by electronic engineers, இல்லாவிட்டால் மின்னணு பொறியாளர்களால் அது போலியானதாய் மாற்றப்படலாம். So to prevent all these things, the best thing is if it can become embedded into your skin, no one can steal it, it cannot be duplicated, it will not fall off, it will not break. எனவே இந்த எல்லா காரியங்களும் தவிர்க்கும்படியாக அந்த அட்டையை உங்களுடைய தோலிற்குள் பொருத்திவிட்டால் ஒருவரும் அதை உங்களிடத்திலிருந்து களவாட முடியாது, அது உடைந்தும் போகாது, ஒருவரும் அதை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது, அது கீழே விழுந்து விடவும் செய்யாது. So even in a developing country like India, step by step it's coming in. இப்படி இந்தியா முன்னேறுகிறதான இந்திய தேசங்களை போல இந்த காரியங்கள் பல வகையான தேசங்களில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. So in the name of safety we are going to be supervised. எனவே பாதுகாப்பு என்கிறதான பெயரின் நாம் யாவரும் கண்காணிக்கப்பட போகிறோம். We are going to lose our privacy. There's no place you can be alone where you think nobody sees you. Someone's watching you over the system all the time. நாம் நம்முடைய தனிமையை எழுந்து போக போகிறோம். அதற்கு பிறகு நாம் தனிமையா இருந்தாலும் நாம் தனிமையா இருக்க முடியாது, ஏனென்றால் நம்மை யாரோ ஒருவர் கம்ப்யூட்டரின் மூலமாக கண்காணித்துக் கொண்டே இருப்பார். This symbol of the Illuminati with the pyramid and the eye was there 300 years ago. The all-seeing eye was there, right there. Did they know that 300 years later the GPS would be invented? இந்த இல்லுமினாட்டி என்கிறதான இந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாகி இந்த பிரமிடின் மேல் இருக்கிறதான இந்த கண்ணானது 300 வருஷத்திற்கு முன்பாக எல்லாவற்றையும் காணக்கூடியதான கண் என்று அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் 300 வருஷத்திற்கு முன்பாக இப்படி பயன்படுத்தும் போது 300 வருஷங்கள் கழித்து இப்படி உலகமயமாக்கலின் திட்டம் வரும் என்று அவர்கள் நினைத்தார்களா? Don't you think that there is someone behind all this? இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்பாக யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறதில்லையா? Is there not a power at work intelligently working amongst the human masses trying to do something definite? ஜன சமூகத்தின் மத்தியில் இப்படிப்பட்டதான அதர்சனமான ஒரு அதிகாரமானது நிச்சயமில்லாததாய் கிரியை செய்கிறதை உங்களால் யோசிக்க முடிகிறது இல்லையா? And all this is the power of Satan trying to bring every human being under his control. இது முற்றிலும் சாத்தானுடைய அதிகாரமாய் இருக்கிறது. எல்லா மனுஷர்களையும் தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்கிறதான அவனுடைய அதிகாரம். Now compare this all-seeing eye of Satan with the all-seeing eye of Jesus. இந்த எல்லாவற்றையும் காணக்கூடியதா இருக்கிறதான இந்த சாத்தானுடைய கண்ணோடு எல்லாவற்றையும் காணக்கூடியதான இயேசுவின் கண்களை ஒப்பிட்டு பார்த்தால், Jesus told Nathanael, when you were under the fig tree I knew you. இயேசு நாத்தான்வேலிடத்தில் இப்படி கூறினார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் என்று. Jesus tells you and me, I chose you when you were in your mother's womb. இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிறார், நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. The Bible says his eyes are like flames of fire. வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைகளை போன்றது. We human beings can see in the day. மனுஷர்களாகிய நாம் பகல் நேரத்தில் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Animals can see in the day and in the night. விலங்குகளால் இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் காணக்கூடியதாய் இருக்கிறது. God can see in the day and in the night, and he can see into every heart also. தேவன் இரவிலும் பகலிலும் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளும் பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். Dear brother, dear sister, that all-seeing eye of Jesus knows what is in your heart. He knows it in every detail. He knows it better than you know about your own heart. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, எல்லாவற்றையும் காணக்கூடியதான அந்த இயேசுவினுடைய கண்ணானது உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை பற்றி அறிந்திருக்கிறதை காட்டிலும் அவருடைய கண்களானது உங்களுடைய இருதயத்தை பற்றி மிகவும் விளக்கமாய் அறிந்திருக்கிறது. The Bible says that the heart of man is exceeding deceitful and desperately wicked. வேதமானது மனுஷனுடைய இருதயமானது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று கூறுகிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? My own heart can deceive me. என்னுடைய சொந்த இருதயமே என்னை வஞ்சிக்கலாம். My own heart will direct me in paths that I ought not to go and send me to hell. என்னுடைய சொந்த இருதயமே நான் போக கூடாததான பாதைகளில் என்னை வழி நடத்தி பாவம் செய்ய வைத்துவிட்டு என்னை நரகத்திற்கு அனுப்பலாம். That's why if we allow our hearts to dictate terms to us,
we'll all land in hell finally. அதனால் தான் நம்முடைய இருதயம் நம்மை ஆளும்படியாக நாம் ஒப்புக்கொடுப்போம் என்றால் நாம் யாவரும் நரகத்தில் தான் போய் முடிவோம். But the all-seeing eye of Jesus knows the wickedness of each of our hearts. ஆனால் எல்லாவற்றையும் காணக்கூடியதாய் இருக்கிறதான கண்களுடைய இயேசுவின் கண்கள் நம்முடைய இருதயத்தினுடைய பொல்லாப்பை நன்றாய் அறிந்திருக்கிறது. If we can give this heart of ours to Jesus, இந்த நம்முடைய இருதயத்தை நாம் இயேசுவுக்கு தருவோம் என்றால் he can take away that dirty heart and give us a new heart. அவர் அந்த அழுக்கான இருதயத்தை எடுத்துவிட்டு நமக்கு ஒரு புதிய இதயத்தை கொடுப்பார். He can take away that deceiving heart and give us an honest heart. அந்த வஞ்சிக்கிறதான இருதயத்தை எடுத்துவிட்டு உத்தமமுள்ள இருதயத்தை நமக்கு தருவார். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். If there's anyone here who wants to give your heart to Jesus, இங்கே இருக்கிற யாராவது ஒருவர் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் this is a good chance. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, there's just two options. உங்களுக்கு முன்பாக இரண்டு தெரிந்து கொள்ளுதல்கள் இருக்கிறது. Either we come under the eyes of Jesus and give our hearts to him, or we come under the all-seeing eye of the adversary and our hearts go to hell. ஒன்று நாம் எல்லாவற்றையும் காணக்கூடியதான இயேசுவினுடைய கண்களுக்கு கீழ் வந்து அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் நம்முடைய எதிரியா இருக்கிறதான எல்லாவற்றையும் காணக்கூடியதான கண்கள் இடத்திலும் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். What are we choosing? The choice is ours. இப்பொழுது நாம் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறோம்? தேர்ந்தெடுப்பது நம்முடைய பகுதி. There is no third option. There are just two options. மூன்றாவது தேர்ந்தெடுப்பு இல்லை, இரண்டு தேர்ந்தெடுப்புகள் மாத்திரம்தான் இருக்கிறது. If not this, then automatically that. இது இல்லாவிட்டால் தானாகவே அதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான். The all-seeing eye of Jesus has known the state of your heart today and has wanted to give this truth to you today. That's why he's arranged these meetings for you, dear brother, dear sister. எல்லாவற்றையும் காணக்கூடியதான அந்த இயேசுவினுடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் இன்ன நிலவரத்தில் இருக்கிறது என்பதை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறது. அதன் நிமித்தமாக தான் அருமையான சகோதரனே சகோதரி இப்படிப்பட்ட வேத பாடங்களை அந்த கண்கள் நியமித்திருக்கிறது. He knows the problem you're going through. நீங்கள் போய் கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளை பற்றி அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். Jesus knows the problem in your family. இயேசுவானவர் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறார். You know you really cannot open up and tell the truth to anyone. You cannot open up and tell the truth to anyone. You know that. உங்களுடைய பிரச்சனையை அந்த உண்மையை மற்ற யாரிடத்திலும் உங்களால் சொல்ல முடியாது. அதை பற்றி நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். Your situation is such that you can't tell anyone the truth about yourself. உங்கள் சூழ்நிலை அப்படிப்பட்டதா இருக்கிறபடியால் உண்மையை ஒருவரிடத்திலும் உங்களால் சொல்ல முடியாத நிலவரத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். But the all-seeing eye of Jesus knows the truth. ஆனால் எல்லாவற்றையும் காணக்கூடியதான இயேசுவின் கண்கள் அந்த உண்மையை பற்றி அறிந்திருக்கிறது. And he is talking to you today saying that he knows the truth. இன்று அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தாம் உண்மையை அறிந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். And he loves you and he wants to change your heart. அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் இருதயத்தை மாற்றும்படியாய் விரும்புகிறார். You may be a murderer listening from far away. ஒருவேளை நீங்கள் தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒரு கொலைகாரனாய் இருக்கலாம். You may be living with in lies. ஒருவேளை நீங்கள் பொய்களில் புரண்டு கொண்டிருக்கிறவராய் இருக்கலாம். You may be a fornicator. ஒருவேளை நீங்கள் வேசித்தனக்காரராய் இருக்கலாம். But the heart of Jesus knows you. ஆனால் இயேசுவினுடைய இருதயமோ உங்களை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறது. And he has the power to change your heart. உங்கள் இருதயத்தை மாற்றக்கூடியதான வல்லமை அவருக்கு இருக்கிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, Jesus has loved this land to arrange these Bible studies to warm the land. இயேசு இந்த தேசத்தை நேசித்தபடியினால் இந்த தேசத்தை தமக்கு சொந்தமாக வேண்டும் என்று நினைத்தபடியினால் இந்த வேத பாடங்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். He loves the people in this land. இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் நேசிக்கிறார். If he did not love the people, அவர் ஜனங்களை நேசிக்காவிட்டால் why should he have these studies? ஏன் இப்படிப்பட்ட பாடங்கள் இருக்க வேண்டும்? In any of these days have we ever collected offerings from you? இப்படி இதுவரைக்கும் நடந்ததான இந்த கூட்டங்களில் இதுவரைக்கும் நாங்கள் உங்களிடத்தில் காணிக்கைகளை சேர்த்திருக்கிறோமா? No, all this has been spent by us. இவைகள் யாவும் எங்களால் செலவு பண்ணப்பட்டவை. We have come only to tell you this news because Jesus loves you and he loves this land. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு இந்த தேசத்தையும் நேசிக்கிறார் என்கிறதான செய்தியை மாத்திரம் நாங்கள் சொல்லும்படியாய் இங்கே வந்திருக்கிறோம். We are going to praise God for every citizen of this land. இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்காக இப்பொழுது நாம் தேவனை துதிக்க போகிறோம். All their hearts should Jesus should touch their hearts. அவர்கள் யாவருடைய இதயத்தையும் இயேசு தாமே வந்து தொட வேண்டும். 1 minute shall we all lift up our hands and praise God that Jesus might bless all the people of this land. ஒரு நிமிஷம் நாம் யாவரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசு இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise you Jesus, praise you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Praise you Lord. Praise you Jesus. We praise you. Praise you Lord. We praise you. We praise you. We praise you Jesus. The second thing that we must know, நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான இரண்டாவது காரியம், now when these identity cards come,
இந்த அடையாள அட்டைகள் வரும்போது we are all going to be internationally known by a number. நாம் யாவரும் சர்வதேச ரீதியில் ஒரு எண்ணினால் அறியப்பட போகிறோம். So we are all going to be given an international number. You alone will have that number in the whole world and you will be called by that number. நாம் யாவருக்கும் ஒரு சர்வதேச எண் கொடுக்கப்பட போகிறது. அந்த சர்வதேச எண்ணினால் தான் நாம் அழைக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So after that your name does not become important as far as the world organization is concerned. It's your number that matters. அதற்கு பிறகு உங்களுடைய பெயரானது அது முக்கியமானதாய் கருதப்படாது. உலக நிறுவனம் அது தீர்மானித்ததை போல உங்களுடைய எண் தான் மிக முக்கியமானதாய் கருதப்படும். Your husband or your wife or your children or your relatives or your friends can call you by name, but as far as the world organization is concerned, you are known by a number. You are a number. உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ உங்கள் சிநேகிதர்களோ உங்களுடைய பெயரை அறிந்து அதன் மூலமாய் உங்களை அழைக்கலாம். ஆனால் உலக நிறுவனமானது உங்களை ஒரு எண்ணினால் தான் அழைக்கப்பட போகிறது. Now when that happens, you will lose your value. இது சம்பவிக்கும் போது நீங்கள் உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள். As humans, we have a value. மனுஷர்களாகிய நமக்கு என்று ஒரு தனி மதிப்பு இருக்கிறது. Now when I was studying in college, நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது some professors, they used to call out our names for attendance. சில பேராசிரியர்கள் எங்கள் வருகையை பதிவு செய்யும்படியாக எங்கள் பெயர்களை அழைப்பார்கள். Some professors would call out us by our roll numbers. சில பேராசிரியர்கள் எங்களுக்கென்று இருக்கிறதான எண்ணினால் அழைப்பார்கள். Now when the professors called us by our roll numbers, one thing registered in our minds. பேராசிரியர்கள் எங்களை எண்களின் மூலமாக அழைக்கும்போது ஒரு காரியம் எங்களுடைய மனதில் பதிவானது. They were not interested in knowing our names. அவர்கள் எங்கள் பெயர்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லாதவர்கள். So their duty was come to class, teach them, lecture, go back. They were not interested in any kind of a personal relationship with the students. எனவே அவர்கள் கடமை என்னவென்றால் வகுப்பறைக்கு வர வேண்டும், விரிவுரையை அளிக்க வேண்டும், பாடம் நடத்த வேண்டும், அதோடு கூட போய்விட வேண்டும், எங்களோடு கூட எந்த தனி தொடர்பும் வைத்திருக்க கூடாது. So they were not interested in that. அதில் அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை. Teach and go. பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், போய்விட வேண்டும். But the other professors who called by our names, they were taking the trouble to remember our names and they came to know us personally by our names later on. ஆனால் மற்ற பேராசிரியர்கள் எங்களை பெயரை வைத்து அழைத்தார்கள். அவர்கள் எங்கள் பெயர்களை ஞாபகம் வைப்பதில் சிரமத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்வதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். So even if we see them off the class, away from the class somewhere else, they know us, we know them. எனவே வகுப்புக்கு வெளியே நாங்கள் அவர்களை கண்டாலும் அவர்கள் எங்களை அறிந்து கொள்வார்கள், நாங்களும் அவர்களை அறிந்து கொள்வோம். In the same way, when the world is going to know you by a number, அதே போலவே உலகமானது ஒரு எண்ணினால் உங்களை அறிந்து கொள்ளும்போது, when Satan is going to give every human being a number, சாத்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியே எண்களை கொடுக்கும்போது, the meaning is he is not interested in you as a human being. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் ஒரு மனுஷன்தான் என்பதை அறிந்து கொள்வதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை. I told you the Bible calls that one world ruler the beast. அந்த உலகத்தை ஒரே ஆளாக ஆட்சி செய்கிறதான அவனை வேதமானது மிருகம் என்று அழைக்கிறது. He is going to be a world dictator. அவன் உலகத்தின் சர்வாதிகாரி என்று அழைக்கப்படுகிறான். Now he is not interested in human relationships. அவன் மனுஷிக உறவுகளை குறித்து கவலைப்படாதவன். He only wants control. அவனுக்கு தேவையானதெல்லாம் கட்டுப்பாடு மாத்திரம்தான். So as far as he is concerned, you are not a human being, you are just a number. அவனை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு மனுஷன் அல்ல, நீங்கள் ஒரு எண். You are just one number in a crowd of millions of numbers. மில்லியன் கணக்கான நம்பர்களில் நீங்களும் ஒரு எண். So to get rid of you in a moment is not a problem for him. எனவே உங்களை விட்டு அவன் போவதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Now this will be the value of human beings in the time of the Antichrist. அந்திகிறிஸ்துவின் காலத்தில் மனுஷர்களுடைய மதிப்பு இவ்வளவுதான். The Bible prophesies that this world is going to be ruled by a one world ruler for 7 years. வேதமானது தீர்க்க தரிசனமாக இப்படி உரைத்திருக்கிறது, இந்த உலகமானது முழு உலகத்தையும் ஒரே மனிதன் ஆளுகை செய்வான், 7 வருஷம் ஆளுகை செய்வான் என்று. The scripture portion that I just read a little while ago from Revelation was written 1900 years ago. சற்று நேரத்திற்கு முன்பாக வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து வாசித்ததான வசனங்களானது 1900 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதான வசனம். And they will make all small and great take this mark on their hands or on their forehead. எல்லா சிறியோரையும் பெரியோரையும் தங்கள் நெற்றிகளிலோ இல்லாவிட்டால் தங்கள் வலது கைகளிலோ இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளும்படியாய் செய்வார்கள். And the number is 666. அந்த எண்ணானது 666. Now
every human being will get this number. இப்பொழுது எல்லா மனுஷர்களும் இந்த எண்ணை பெற்றுக்கொள்வார்கள். Plus they will get a personal number. அதோடு கூட ஒரு தனி எண்ணையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Now if you look at most of the goods that are sold in the market, when they are packed, they all come with a code. சந்தைகளில் விற்கப்படுகிறதான அநேக பொருட்களை நாம் பார்ப்போம் என்றால் அந்த பொருட்கள் மேல் செய்யப்பட்டிருக்கிறதான பேக்கிங்கில் ஒரு கோட் இருக்கும். Your soaps and your shampoos and all the other packets, they have a code with black and white black lines, thick and thin, and spaces in between. அந்த நாம் வாங்குகிறதான சோப்புகளிலும் ஷாம்புகளிலும் அந்த கவர் மேலாக ஒரு கோடு இருக்கும். அந்த இடத்தில் பல வகையான கோடுகள் மெலியதாகவும் மற்றும் கருப்பு கோடுகள் இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும், இடையிடையே இடைவெளியும் காணப்படும். That is called UPC, Universal Product Code. அது UPC என்று அழைக்கப்படுகிறது. So each item will be given a code. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கோடு கொடுக்கப்படும். So by that code they can identify what that item is. அதன் மூலமாக இது என்ன பொருள் என்பதை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள். They just have to take that code and place it on a screen, and immediately the computer will tell this is this item. அந்த வரிசையா இருக்கிறதான அந்த கோடுகளை அவர்கள் எடுத்து கம்ப்யூட்டர் முன்பாக வைக்கும்போது இந்த பொருள் இப்படிப்பட்டதான பொருள் என்பது அந்த கம்ப்யூட்டரில் வந்துவிடும். So although each of those items have their personal identification numbers, இந்த தனித்தனியே பொருட்களுக்கு இப்படிப்பட்ட தனித்தனியே எண்கள் இருந்தாலும், you go home and look at any of those items, you will see something there. அந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், அதில் நீங்கள் ஒரு சில காரியத்தை காண்பீர்கள். 3 of those lines will be longer than the others. மற்ற கோடுகளை காட்டிலும் அதில் இருக்கிறதான 3 கோடுகள் அது சற்று நீளமாய் இருக்கும். In the beginning of that code will be 2 parallel lines that are longer than the others. அந்த இடத்தில் பல வகையான கோடுகள் இருக்கும். அந்த கோடுகள் ஆரம்பிக்கிறதான அந்த முதலாவது 2 கோடு அவைகள் நீளமாய் இருக்கும். They will be longer than the others. மற்ற கோடுகளை காட்டிலும் அது நீளமானதா இருக்கும். In the middle there will be 2 lines that are longer than the others. அதற்கு மத்தியில் இன்னும் 2 கோடுகள் இருக்கும். அது மற்ற கோடுகளை காட்டிலும் நீளமானதா இருக்கும். And then in the end there will be another 2 lines that are longer than the others. கடைசியில் இருக்கிறதான இன்னும் 2 கோடுகள் இருக்கும். அது மற்ற கோடுகளை காட்டிலும் சற்று நீளமா இருக்கும். These 2 thin parallel lines are the code for 6. இந்த 2 மெல்லிதா இருக்கிறதான இந்த கோடுகள் 6 என்கிறதான எண்ணை அது குறிக்கிறது. I am not saying it is the code. அதை நான் சொல்லவில்லை. I am not trying to make it 6 because there are 3 sets of lines there. It is 6. நான் அதை 6ஆக மாற்ற முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் அங்கே 3 எண்கள் இருக்கிறது, அதனால் அது 6ஆ இருக்கிறது. I am not trying to see in that code, in every code there are 3 sets of 2 lines. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பார்கோடிலும் 3 வகையான 2 கோடுகள் இருக்கிறது. And the Bible says 666 is coming, so I can try to artificially make those pairs of lines. This is 6, the middle is 6, the end is 6, so 666 has come. It's not like that. வேதம் சொல்கிறது 666 என்று 3 ஆறுகள் இருப்பதினால், இங்கேயும் இந்த இரட்டை கோடுகள் 3 இருப்பதினால் அது 6 என்று நான் சொல்ல வரவில்லை. It is like that. The code of 6 is 2 parallel lines as is shown. அந்த பார்கோடில் இருக்கிறதான அந்த 2 கோடுகளுமே 6 என்கிறதான எண்ணை குறிக்கிறதா இருக்கிறது. So the 666 is there in every UPC, in every barcode. எனவே ஒவ்வொரு UPCயிலும் அந்த பார்கோடில் 666 இருக்கிறது. In the same way every human being will shortly be given numbers with 666 in every number. எனவே அதே போலவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் 666 என்கிறதான மறைக்கப்பட்ட எண் வேறு எண்ணின் மூலமாக வழங்கப்படும். So you and I will reduce to a number. எனவே நீங்களும் நானும் எண்ணிற்குள் அடக்கப்படுவோம். There we will lose our values. அங்கே நாம் யாவரும் நம்முடைய மதிப்புகளை இழந்து போகிறோம். What if you are going to be called not by your name? You are going to be called hereafter, you are going to be called 5 4 6 7 9 8 9. இதற்கு பிறகு நாம் பெயர்களினால் அழைக்கப்படாமல் 5 4 6 7 8 9 என்கிறதான எண்களால் நாம் அழைக்கப்பட்டால், if that's your name hereafter, அதுதான் உங்களுடைய இதற்கு பிறகு உங்கள் பெயராய் இருக்க போகிறது. your value is gone. உங்கள் மதிப்பு போய்விட்டது. That's the value that the antichrist is going to give you. அந்திகிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுக்க போகிறதான மதிப்பு அவ்வளவுதான். Hereafter for any government purpose that number will be used. இதற்கு பிறகு எந்த அரசாங்க நோக்கத்திற்கும் அந்த எண் தான் பயன்படுத்தப்படும். You're going to see this happening very soon. அதி சீக்கிரத்தில் இது சம்பவிப்பதை நீங்கள் காண்பீர்கள். What does the God of the scriptures say? ஆனால் வேதாகமத்தின் தெய்வம் என்ன கூறுகிறார்? I have called you by name.
நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். Because he is our maker, he is our creator, he calls us by our name. ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார், அவர் நம்மை உருவாக்கினவராய் இருக்கிறபடியால் அவர் நம்மை பெயரினால் அழைக்கிறார். Dear brother, dear sister, he knows your value. அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் உங்கள் மதிப்பை குறித்து அறிந்திருக்கிறார். Satan doesn't care who you are, he just wants your soul. நீங்கள் யார் என்று சாத்தானுக்கு அவன் கவலைப்படுகிறதில்லை, அவனுக்கு தேவையெல்லாம் உங்கள் ஆத்துமா மாத்திரம்தான். As I told you in the beginning, Satan does not like God. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல சாத்தான் தேவனை பிரியப்படாமல் இருக்கிறான். He hates God. அவன் தேவனை வெறுக்கிறான். So Satan can't kill God. He can't do anything. ஆனால் சாத்தானால் தேவனை கொலை செய்ய முடியாது. So how can he fight against God? எனவே தேவனுக்கு விரோதமாக அவன் எப்படி சண்டை போட முடியும்? The only way he can fight against God, and the best way he can fight against God, is to fight against someone whom God loves very much. தேவனுக்கு விரோதமாக சண்டை போட வேண்டும் என்றால் அவன் போட வேண்டியதான ஒரே ஒரு வழி, தேவன் சிறந்த வழி, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக. He has to take his revenge on those whom God hates. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் மேல் பழி வாங்கினால் போதும். அவர்கள் மேல் பழி வாங்கினால் போதும். Then he can have his revenge on God. அதன் மூலமாக தேவன் மேல் பழி வாங்கிக் கொள்ளலாம். Supposing one man hates you, but you are too strong for him. உதாரணமாக ஒரு மனுஷன் உங்களை வெறுத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் உங்களை எதிர்ப்பதற்கு நீங்கள் மிகவும் பலமுள்ளவராய் இருக்கிறீர்கள். He can take his revenge on you not by fighting against you. He can't do that, but he can kidnap your child and fight against you. உங்களுக்கு விரோதமாக சண்டை போட வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு விரோதமாக சண்டை போட முடியவில்லை, ஆனால் உங்கள் மேல் பழி வாங்க வேண்டும் என்றால் அவர் உங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யாமல் உங்கள் பிள்ளையை அவர் கடத்தி கொண்டு போய் விடலாம். Then you are in trouble. அப்பொழுது நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள். And that's what Satan is trying to do with human beings. இதைதான் சாத்தான் அப்படியே மனுஷர்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறான். Dear brother, dear sister, Satan does not love your soul, so he's waiting for a chance to kill you. அருமையான சகோதரனே சகோதரியே, சாத்தான் உங்களுடைய ஆத்மாவுக்காய் காத்துக் கொண்டிருக்க போகிறதில்லை, உங்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். Today so many people in the world are worshipping Satan directly. இன்று உலகத்தில் இருக்கிற अनेक ஜனங்கள் சாத்தானை நேரடியாய் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். They know he is Satan, they know they are going to hell, but they want to worship him, they want to go to hell. Hell is heaven for them. அவர்கள் சாத்தானை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறார்கள், சாத்தானை தாங்கள் வணங்கினால் நரகத்திற்கு தான் போவோம் என்று அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் தொடர்ந்து சாத்தானை நேசித்து அவனையே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். I have here a piece of paper. இங்கே என்னிடத்தில் ஒரு தாள் இருக்கிறது. This is a menu card from a pizza shop. இது ஒரு பீட்சா கடையினுடைய ஒரு மெனு கார்டா இருக்கிறது. It's not in India, it's in a country abroad. இது இந்திய தேசத்தில் இல்லை, இது வெளி தேசத்தில் இருக்கிறதான ஒரு கடையினுடைய தாள். It's the country of New Zealand. நியூசிலாந்து என்கிறதான தேசத்தினுடையது. The name of this pizza shop is hell. இந்த பீட்சா கடையினுடைய பெயர் நரகம். Obviously it is run by some Satan worshipper. தெளிவாக இது ஏதோ சாத்தானை வணங்குகிறதான யாரோ ஒரு நபரினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. And the symbol of the shop is a picture of a snake. இந்த கடையினுடைய அடையாளமானது ஒரு சர்ப்பத்தினுடைய வரைபடமாய் இருக்கிறது. And the சின்னம். So you look at the names of some of these pizzas. இந்த பீட்சாக்களுடைய சில பீட்சாக்களுடைய பெயர்களை நீங்கள் பாருங்கள். One pizza is called trouble. ஒரு பீட்சாவினுடைய பெயர் பிரச்சனை. Another pizza is called mischief. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் குறும்புத்தனம். Another pizza is called brimstone. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் கந்தகம். Another pizza is called cursed. இன்னொரு பெயர் சபிக்கப்பட்டது. Another pizza is called serpent. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் பாம்பு. Another pizza is called sloth. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் சோம்பேறித்தனம். Another pizza is called lust. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் இச்சை. Another pizza is called gluttony. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் போஜன பிரியம். Another pizza is called doom. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் இருள், அழிவு. Another pizza is called demon. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் பிசாசு. Another pizza is called spirit. இன்னொரு பீட்சாவினுடைய பெயர் ஆவி. Look at the names of these pizzas. This is food items. They are calling it by these names. இவைகள் ஆகார பொருட்களா இருக்கிறது, ஆனால் இவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பெயர்களை பாருங்கள். I am coming to the most important point written on this card. இந்த தாளின் மேல் எழுதப்பட்டிருக்கிறதான முக்கியமான பகுதிக்கு இப்பொழுது நான் வரப்போகிறேன். They have written something here, one para. I'll read it out for you. இங்கே அவர்கள் ஒரு சில வரிகளை இங்கே எழுதியிருக்கிறார்கள், அதை நான் வாசிக்கிறேன். The topic is if you haven't sold your soul yet, you should.
இதனுடைய தலைப்பு, இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் ஆத்மாவை விற்காமல் இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் அதை விற்க வேண்டும். The description is as follows. அதனுடைய விளக்கம் இப்படி தொடர்ந்து போகிறது. Your soul is something that sits there and does not do a thing. உங்கள் ஆத்மாவானது ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒன்றுமே செய்யாததாய் இருக்கிறது. You can't see it. அதை உங்களால் பார்க்க முடியாது. You can't feel it. அதை உங்களால் உணர முடியாது. It can't keep you warm in the night. இரவு நேரத்தில் அது உங்களை உஷ்ணமாய் வைத்திருக்காது. And when you run out of milk in your house, it can't run to the dairy and grab some milk. நீங்கள் பால் வாங்க வேண்டும் என்று உங்கள் வீட்டை ஓடும்போது அது பால் பண்ணைக்கு நேராய் சென்று அந்த ஆத்மா பால் வாங்காது. So your soul is useless. எனவே உங்கள் ஆத்மா பயன் அற்றது. That's what's written here. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So let us take your souls from your hands. எனவே நாங்கள் உங்கள் கரங்களிலிருந்து அந்த ஆத்மாக்களை எடுத்துக்கொள்கிறோம். You can still taste all the pizzas we sell for you. நாங்கள் உங்களுக்கு விற்கிறதான இந்த பீட்சாக்களை நீங்கள் இன்னும் ருசி பார்க்கலாம். So please, your soul is of no use to you, give it to us. That's what they are asking. எனவே உங்கள் ஆத்மாவினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, அதனால் அதை நாங்கள் உங்களிடத்தில் இருந்து கேட்கிறோம். So if you think it's hard to get rid of your soul, you're wrong. உங்கள் ஆத்மாவை விட்டு உங்களை பிரிப்பது மிகவும் கடினமானது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் தவறாய் இருக்கிறது. They have given a website and say, just visit this website on the internet, mail in your details and you can kiss your soul goodbye. இதற்குரியதான இணையதளத்தினுடைய முகவரி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் எங்களை சந்திக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விடை கொடுத்து எங்களிடத்தில் கொடுத்து விடலாம். You can fill up your details and kiss your soul goodbye. இதற்குரியதான விளக்கங்களை நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டு உங்கள் ஆத்மாவிற்கு வழி அனுப்பி வைக்கலாம். So here are people buying souls. இங்கே ஜனங்கள் ஆத்மாக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். The name of the shop is hell. இந்த கடையினுடைய பெயர் நரகம். Who is behind all this? இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்பாக இருப்பது யார்? Now I'll ask a question. இப்பொழுது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். They are saying your soul is useless. உங்கள் ஆத்மா பயனற்றது, உபயோகமற்றது என்று இந்த கடைக்காரர்கள் And சொல்லுகிறார்கள். they are saying, give it to us. அதை நீங்கள் எங்களிடத்தில் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். The question is, if our soul is useless, why do they want it? கேள்வி என்னவென்றால், நம்முடைய ஆத்மா பயனற்றது என்று அவர்கள் சொல்லும்போது அவர்கள் ஏன் அதை கேட்கிறார்கள்? Why do they want something useless? If they have it, is it going to get milk for them? பயனற்றதான ஒரு பொருளை அவர்கள் ஏன் கேட்க வேண்டும்? அவர்கள் இந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டால் ஆத்மா அவர்களுக்கு போய் பால் வாங்கி கொண்டு வருமா? The subtlety is Satan wants your soul. வஞ்சகம் என்னவென்றால் பிசாசானவன் உங்கள் ஆத்மாவை கேட்கிறான். Why does he want your soul? அவனுக்கு ஏன் உங்கள் ஆத்மா தேவையா இருக்கிறது? He wants your soul not because he has any use of it. He has no use of it. அவன் உங்கள் ஆத்மாவை கேட்டு வாங்குகிறான். ஏனென்றால் அந்த ஆத்மா அவனுக்கு பயன் தருகிறது என்பதனால் அல்ல, நம்முடைய ஆத்மாவினால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. He wants your soul because when he has your soul, he can laugh at God and saying, see, I have one more child of yours. அவன் உங்கள் ஆத்மாவை கேட்கிறான். அதன் மூலமாக அந்த ஆத்மாவை பெற்றுக்கொண்டால் அவன் தேவனை பார்த்து சிரித்து எள்ளி நகையாடி, நான் இன்னொரு ஆத்மாவை உம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்டேன் என்று அவரை கிண்டல் பண்ணும்படியாக. So he can make God bow his head in shame when he has your soul in hell. எனவே உங்கள் ஆத்மா நரகத்தில் இருக்கும்போது அவன் தேவனை தலை குனிய வைக்கலாம். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, God values your soul. தேவன் உங்கள் ஆத்மாக்களை மதிக்கிறவராய் இருக்கிறார். In the Bible he says your one soul is more precious than the whole world. வேதத்தில் வசனம் எப்படி கூறுகிறது? உங்களுடைய ஒரு ஆத்மா இந்த முழு உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்றது என்று. When Michael Jackson was interviewed, they asked him, what are you worth? மைக்கேல் ஜாக்சனை பேட்டி எடுத்தபோது நீர் எவ்வளவு விலைக்கு போவீர் என்று கேட்கப்பட்டது. உன்னுடைய மதிப்பு என்ன? He said $100 crore or $1 billion. $1 billion என்று அவன் கூறினார். What was he saying? அவர் என்ன சொல்லுகிறார்? He was counting all the money that he had in his bank and all the property that he owned, all together $1 billion. அவருக்கு இருக்கிறதான எல்லா சொத்தையும் கணக்கிட்டு விட்டு அவருக்கு இருக்கிறதான எல்லா பணத்தையும் கணக்கு போட்டு பார்த்து விட்டு $1 billion என்று கூறினார். But Jesus does not value you by what you have in your bank. ஆனால் இயேசுவானவர் உங்கள் வங்கி கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை வைத்து உங்களை மதிப்பு போடுகிறதில்லை. If you are a human being, you may be a beggar on the street, you may be living in a hut, that does not matter to him. If you are a human being, he values you. You are more than the whole world to him. நீங்கள் ஒருவேளை தெருவில் பிச்சைக்காரராய் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு குடிசை வீட்டில் வாழலாம். ஆனால் நீங்கள் ஒரு மனிதராய் இருப்பீர்கள் என்றால் முழு உலகத்தை காட்டிலும் அவர் அந்த ஆத்மாவை மதிக்கிறவராய் இருக்கிறார். You may be sitting here with debt.
ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையினால் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். You have no offerings to give him. அவருக்கு கொடுப்பதற்கென்று உங்களுக்கு காணிக்கைகள் இல்லாமல் இருக்கலாம். Let me tell you that Jesus loves you. ஆனால் அந்த இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறார் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். He has the power to clear your debt because he is your father, your real father. உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்கு நிஜமான பிதாவாய் இருக்கிறார். I who am preaching to you may not know your name, but he knows your name. He knows you personally. உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் ஒருவேளை உங்கள் பெயரை அறியாமல் இருக்கலாம், ஆனால் அவரோ உங்களை தனித்தனியாக உங்கள் பெயரையும் அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். If only you can take this chance to come to him and give your life to him, you will enjoy your life the rest of your days. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் தருவீர்கள் என்றால் உங்களுக்கு மீதமாய் இருக்கிற நாட்களை நீங்கள் சந்தோஷமாய் கழிக்கலாம். While the devil is making plans and using human beings to gain control of the whole world and eventually gain control of you, what are you going to decide? பிசாசானவன் இந்த முழு உலகத்தையும் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தனக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது நீங்களும் அவருடைய கையின் கீழ் போய்விட்டால் உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? What are you going to decide? நீங்கள் என்ன தீர்மானிக்க போகிறீர்கள்? You have to make a decision quickly. You can't postpone these decisions. There's no time. நீங்கள் சீக்கிரமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு நீங்கள் காலம் தாழ்த்த கூடாது. உங்களுக்கு காலம் இல்லை. Don't sell your soul to him. உங்கள் ஆத்மாவை நீங்கள் அவனிடத்தில் விற்றுவிட வேண்டாம். Your soul is safe only with Jesus. உங்கள் ஆத்மா இயேசுவினிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் பத்திரமா இருக்கும். The third thing that I would like to point out. நான் சொல்ல வேண்டியதான மூன்றாவது காரியம். Now these identification cards are going to be distributed shortly. இந்த அடையாள அட்டைகள் இன்னும் சில காலங்களுக்குள்ளாக அது விநியோகிக்கப்பட போகிறது. And I showed you how science is developing, technology is developing. It's going to be embedded into the bodies of people. எப்படி விஞ்ஞானம் முன்னேறி கொண்டிருக்கிறது, தொழில்நுட்பங்கள் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு கூறினேன். அதன் மூலமாக அந்த சிப்புகள் உங்களுடைய சரீரத்தில் பொருத்தப்பட போகிறது. Now listen carefully. இப்பொழுது கவனமாய் கவனியுங்கள். Now this mark, now this chip which is going to be embedded into our bodies because of necessity will slowly get converted into a religious mark. Not slowly but suddenly. தேவைக்காக நம்முடைய சரீரத்தில் பொருத்தப்படுகிறதான இந்த சிப்பானது திடீரென்று மெதுவாக இவைகள் மத சம்பந்தமானதாய் மாறப்போகிறது. Now it's only technology. இப்பொழுது அது தொழில்நுட்ப ரீதியாக மாத்திரம் தான் இருக்கும். If you have the chip in your hands, everything becomes easy. You don't have to carry money with you. You go to the petrol bunk and you fill petrol. You just have to, put your hands there against some screen which will read who you are, and it will work like a credit card, and you can just go on without money. அந்த சிப்பை நீங்கள் உங்கள் சரீரத்தில் பொருத்திக் கொண்டால் நீங்கள் பணம் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதான அவசியம் இல்லை. பெட்ரோல் பங்குக்கு சென்று பெட்ரோல் போட்டுவிட்டு நீங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிறதான அந்த சிப்பை காட்டினால் அதுவே படித்து என்ன காரியங்கள் என்று விளக்கி சொல்லிவிடும், கிரெடிட் கார்டை போல. So you don't have to be afraid of traveling in a bus. There will be no more pickpockets in the bus because there's no money in your pocket. எனவே நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது எந்த பயமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் பணம் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வழிப்பறி நடக்குமோ என்கிறதான பயமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. So this all will come like some precautionary measure. எனவே இவைகள் எல்லாம் சில முன்னேற்பாடுகளாக, முன்னெச்சரிக்கைக்கான ஏற்பாடுகளாக அது வரும். Suddenly it will change into a religious mark. திடீரென்று இது ஒரு மத சம்பந்தமான முத்திரையாய் மாறிவிடும். Do you know a new religion is coming? ஒரு புதிய மதம் வந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? It's not Islam. அது இன்னும் அதிக நாட்கள் இல்லை. It is not Islam. அது முகமதிய மதம் அல்ல. It's not Hinduism. அது இந்து மதம் அல்ல. It's not Christianity. அது கிறிஸ்தவ மதம் அல்ல. It's not Buddhism. அது புத்த மதம் அல்ல. It's a new religion apart from all these. இந்த எல்லா மதங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இது ஒரு புதிய மதமாய் இருக்க போகிறது. Have you heard of Scientology? Scientology என்கிறதான வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Have you heard of neo-paganism? Neo-paganism என்கிறதான வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? These are new religions that are coming up. இவைகள் எல்லாம் புதிதாய் வந்து கொண்டிருக்கிறதான மதங்களாய் இருக்கிறது. Slowly all these religions will merge and become one religion. மெதுவாக இந்த எல்லா மதங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மதமாய் மாறிவிடும். It's going to be a religion against the true God. இது உண்மையான தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறதான மதமாய் மாறும். And that new religion will have a new God. அந்த புதிய மதத்திற்கு ஒரு புதிய கடவுள் இருக்கும். And that new God is that Antichrist. அந்த புதிய கடவுள் தான் அந்த அந்தி கிறிஸ்து. And when he comes into power, அவன் ஆட்சிக்கு வரும்போது he will first come as a ruler. முதலாவது அவன் ஒரு ஆளுகை செய்கிறவனாய் வருவான். He will come as a peacemaker. அவன் ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறவனாய் வருவான். What was supposed to be World War III, the whole world is trembling, the world is going to end, hundreds of planes flying across the sky, bombs are going to be dropped. At that
time he will emerge and he will give a solution that commands peace in all nations. மூன்றாம் உலக மகா யுத்தம் வரப்போகிறதான அந்த நாட்களில் எல்லாரும் பயந்து கொண்டிருப்பார்கள். வானத்தில் போர் விமானங்கள் இங்கும் அங்குமாக பறந்து கொண்டிருக்கும், அணுகுண்டுகள் அங்கும் இங்குமாக வீசப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் இந்த அந்திகிறிஸ்துவானவன் தான் சமாதானத்தை கொண்டு வருவதாக கூறி அவன் சமாதானத்தை இந்த தேசத்திற்குள் கொண்டு வருவான். And then everybody will admire him for that beautiful solution. அப்பொழுது அவன் கொடுக்கிறதான இந்த அழகான தீர்வுக்காக எல்லாரும் அவனை வர்ணிப்பார்கள். I am not telling this to you on myself, the Bible says all this. இதை நானே சொல்லவில்லை, வேதாகமும் இப்படி கூறுகிறது. And everyone will accept him as world leader because he brought a world solution and brought about world peace. எல்லாரும் அவனை உலக தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள், ஏனென்றால் அவன் உலகத்திற்கென்று சமாதானத்தை கொண்டு வந்து விட்டான். Then when he becomes ruler, அதற்கு பிறகு அவன் ஆட்சிக்காரனாய் மாறும்போது he will grow in pride and finally he will tell everyone, I am God. அவன் பெருமையில் வளர்ந்து விடுவான். அப்படி வளர்ந்து கடைசியாக நான் தான் கடவுள் என்று அவன் கூறுவான். And he will say, all of you must worship me. நீங்கள் யாவரும் என்னை தான் வணங்க வேண்டும் என்று அவன் கூறுவான். And that ship will now be converted not as some necessity, but it will be a mark of fidelity or faithfulness to his or membership to his new religion. அப்பொழுது அந்த சிப்பானது தேவைக்காக மாத்திரம் இருக்கிறதான அந்த சிப்பானது அது மத சம்பந்தமானதாக மாற்றப்பட்டு இந்த அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நாங்கள் உண்மையா இருப்போம் என்கிறதான உண்மைக்காக அந்த சிப்பினுடைய பயன்பாடு மாற்றப்படும். So it's a trap that is being laid. அது வைக்கப்படுகிறதான ஒரு கண்ணியா இருக்கிறது. They will say safety, they will say necessity, they will say convenience, they will say, your money will be with you, and people will fall for that trap, and finally he will say, I am God, worship me or you die. அவர்கள் பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள், தேவைக்காக என்று சொல்லுவார்கள், இதுதான் சௌகரியம் என்று சொல்லுவார்கள், உங்கள் பணம் உங்களோடு கூட தான் இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடைசியில் இவர்கள் எல்லாவற்றுக்கும் பிறகு நான் தான் கடவுள், நீ என்னை தான் வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ கொலை செய்யப்படுவாய் என்று அவன் கடைசியாய் கூறுவான். That's why it will be called his mark. அதற்காக தான் அது அவனுடைய முத்திரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Today it is being promoted only as something beneficial for us. இன்று நமக்கு சாதகமாக நம்முடைய பயன்பாட்டிற்காக அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. But soon and suddenly it's going to be the mark of the beast. ஆனால் அதிசீக்கிரத்தில் திடீர் என்று அது மிருகத்தினுடைய முத்திரையாய் மாறப் போகிறது. Now listen to this quickly. இப்பொழுது இதை சீக்கிரமாய் கவனியுங்கள். He is going to force people to take this mark. இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளும்படியாக அவன் ஜனங்களை பலவந்தம் பண்ணுவான். If you don't take, it means you don't like him. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் அவன் மேல் பிரியம் கொள்ளவில்லை என்பது. And you don't want to worship him. அவனை நீங்கள் வணங்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். And you can't buy or sell without that mark. இந்த முத்திரை இல்லாமல் உங்களால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. You can't use your own money which you have deposited in your bank if you don't take this mark. இந்த முத்திரையை நீங்கள் தரித்துக் கொள்ளாவிட்டால் வங்கிகளில் உங்கள் பெயரில் போட்டு வைத்திருக்கிறதா உங்கள் சொந்த பணத்தையே உங்களால் பயன்படுத்த முடியாது. Suppose you have hard earned 50 crores deposited in your bank in your name. உதாரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததான 50 கோடி ரூபாய் பணம் உங்கள் பெயரில் வங்கியில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். You can't use even 1 rupee from that bank account, from that money, until you take this mark. இந்த முத்திரையை நீங்கள் எடுக்காத வரைக்கும் நீங்கள் அந்த வங்கி கணக்கில் இருக்கிறதான உங்கள் பெயரில் இருக்கிறதான அந்த பணத்தில் 1 ரூபாய் கூட உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்து செலவு பண்ண முடியாது. Because inside this mark is your credit card and your debit card and your other cards where money transactions can take place. ஏனென்றால் இந்த முத்திரைக்குள்ளாக தான் உங்களுடைய கிரெடிட் கார்டும் டெபிட் கார்டும் இருக்கிறது. அதன் மூலமாக பண வர்த்தகம் நடைபெறக்கூடியதா இருக்கிறது. It's going to become a cashless society. So even if you take all that 50 crores before Jesus comes and put it under your bed and hide it under your mattress, you still can't use your money because money, liquid money will be of no use. அந்த நாட்களில் பணம் இல்லாததான சமுதாயமாய் அந்த சமுதாயம் மாறப் போகிறது. எனவே இயேசு வருவதற்கு முன்பாக நீங்கள் அந்த 50 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து உங்கள் தலையின் கீழ் உங்கள் மெத்தையின் கீழ் வைத்துக் கொண்டாலும் கூட அந்த நாட்களில் அந்த பணம் பயன்பட போகிறதில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் பணம் இல்லாததான சமுதாயம் தான் இருக்கும். Only cards, only chips. கார்டுகள் மாத்திரம் தான் பயன்படுத்தப்படும், சிப்புகள் மாத்திரம் தான் பயன்படுத்தப்படும். What are you going to do? அப்படியாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? You are pressurized to take that mark. எனவே அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ள முடியாத நீங்கள் பலவந்தம் பண்ணப்படுவீர்கள். If you take that mark, you are
you are marked for hell. நீங்கள் அந்த முத்திரை தரித்துக் கொண்டால் நீங்கள் நரகத்திற்கென்று முத்திரிக்கப்படுவீர்கள். There is no other option. வேறு எந்த வழியும் இல்லை. Now listen to this carefully. இப்பொழுது இதை கவனமாய் கவனியுங்கள். You can't have your material supplies without that mark in the Antichrist 7-year rule. அந்த அந்திகிறிஸ்து ஆளுகிறதான அந்த 7 வருஷ காலத்தில் நீங்கள் அந்த முத்திரை இல்லாமல் உங்களுக்கு என்று எந்த பொருட்களையும் வாங்க முடியாது. You can't sell your property to get money. நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் சொத்தையும் விற்க முடியாது. There'll be no transactions, no buying. You can't have food without that mark. அந்த நாட்களில் எந்த பண வர்த்தகமும் இருக்காது. நீங்கள் அந்த முத்திரை இல்லாமல் உங்களால் ஆகாரத்தையும் புசிக்க முடியாது, வாங்கவும் முடியாது. Now I'm going to tell you something very sad but very true. இப்பொழுது ஒரு துக்ககரமான காரியத்தை சொல்ல போகிறேன், ஆனால் அது மிகவும் உண்மையான ஒரு காரியம். Many of God's children are living in such a way that the needs of this life have become their gods. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறதான தேவைகளை தங்களுக்கு கடவுள்களாக மாறுகிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Soaps and perfumes and cosmetics and jewelry and land and houses and furniture and cars and scooters. Some of these might be necessities of life, but we have given them undue importance. And so that in such a way that when we go to God not for God but for these things. சோப்புகளும் வாசனை திரவியங்களும் ஆபரணங்களும் நம்முடைய சொத்துகளும் நம்முடைய எல்லா காரியங்களும் நம்முடைய கார்களும் ஸ்கூட்டர்களும் வண்டிகளும் வாகனங்களும் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த காரியங்களை நாம் இல்லாவிட்டாலும் நாம் தேவனிடத்தில் போகிறோம். ஏனென்றால் இந்த காரியங்களை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனிடத்தில் நாம் போகிறோம். In some of these railway stations you have dispensing machines. You press a button and you'll get a certain drink. You press another button, you'll get another drink. We are using God like dispensing machines. We want something, so we go to God to get that something. சில ரயில் நிலையங்களில் இப்படிப்பட்டதான் டிஸ்பென்சிங் மிஷின்கள் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஒரு பட்டனை அழுத்தினால் ஒரு வகையான குளிர்பானம் வரும், இன்னொரு பட்டனை அழுத்தினால் இன்னொரு வகையான பானம் வரும். அதே போல நாம் தேவனிடத்தில் இந்த தேவைக்காக அந்த தேவைக்காக மாத்திரம் தான் செல்லுகிறோம். Jesus called us, Jesus saved us, Jesus brought us so that he and we might have a relationship with each other. He wanted to become part of our family and he wanted to be our father. He wanted to be our brother. He wanted to be our friend, but we are using him as dispensing machines. இயேசு நம்மை அழைத்திருக்கிறார், அவர்தான் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நம்முடைய நண்பராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நம்முடைய பிதாவாய் நமக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட இப்படிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பும் போது நாமோ அவரை ஒரு டிஸ்பென்சிங் மிஷனை போல பயன்படுத்துகிறோம். You know, God lives in heaven, and in heaven we say there's no tears. God lives in heaven, and in heaven we say there is no tears. தேவன் பரலோகத்தில் ஜீவிக்கிறார், பரலோகத்தில் கண்ணீர் இல்லை என்று நாம் கூறுகிறோம். When we go to heaven we are not going to cry, but today God is in heaven but he cries. நாம் பரலோகத்திற்கு போகும்போது நாம் கண்ணீர் விட போகிறதில்லை, ஆனால் இன்றோ தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். You know why he is crying? அவர் ஏன் அழுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? Because he loved and he wanted love and he has not had it. ஏனென்றால் அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் நேசிக்கப்படாமல் இருக்கிறபடியினால் அவர் அழுகிறார். He came down all the way from heaven. He shed his blood for us. He got impaled on a cross for us. He got whacked for us. He got stripped for us. He got striped for us. And only to get love from human beings. And he's not had it. The closest we go to God is, Lord, I want this and I want that. பரலோகத்திலிருந்து அவர் நமக்காக அந்த முழு பரலோகத்தையும் விட்டு நமக்காக இறங்கி வந்தார், இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக ஆணிகள் கடாவப்பட்டார், அவர் வாரினால் அடிக்கப்பட்டார், அவர் முட்கிரீடங்களினால் அவர் சூட்டப்பட்டார், அவருடைய தோல் கிழிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட மகா பெரிய பாதங்களினால் அவர் பாதிக்கப்பட்டார். இருந்தாலும் கூட அவர் நமக்காக எவ்வளவு நேசம் வைத்து நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்கிறதான காரணத்திற்காக அவர் நமக்காக இறங்கி வந்தார். ஆனால் நாமோ அவரிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் போகிறவர்களா இருக்கிறோம். We want this and we want that. எங்களுக்கு இது வேண்டும், எங்களுக்கு அது வேண்டும் என்று. I recently met a couple, parents of 2 children. சமீபத்தில் நான் ஒரு தம்பதியினரை சந்தித்தேன். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், grown up children, வளர்ந்த பிள்ளைகள். The boy doesn't stay at home. அந்த பையன் வீட்டில் தங்குகிறதில்லை. He always goes out with his friends. எப்பொழுதும் வெளியில் போய் நண்பர்களோடு சுற்றி திரிவது. He stays 2-3 days with his friends. 2-3 நாட்கள் தன்னுடைய நண்பர்களோடவே அவன் தங்குவது. You know when he comes home? அவன் எப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வருவான் என்று உங்களுக்கு தெரியுமா? When he needs money. அவனுக்கு பணம் தேவைப்படும் போது he'll fight for that money. I want, give me 100 rupees, give me 200 rupees. அந்த பணத்திற்காக அவன் வந்து சண்டை போட்டு போராடி எனக்கு 100 ரூபாய் வேண்டும், 200 ரூபாய் வேண்டும் என்று அவன் கேட்பான். Otherwise he'll fight, he'll break things, he'll cause a big commotion at
home. இல்லாவிட்டால் அவன் போராடி யுத்தம் பண்ணி சண்டை போட்டு வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குவான். So finally they'll give him the 200 rupees. எனவே கடைசியாக அவர்கள் அந்த 200 ரூபாயை கொடுப்பார்கள். Then he'll leave home and be with his friends for another 2 or 3 days till that 200 rupees is over. மறுபடியும் அவன் வீட்டை விட்டு தன்னுடைய நண்பர்களோடு கூட 2-3 நாட்கள் அந்த 200 ரூபாய் செலவழகும் வரைக்கும் அவன் இருப்பான். What do you think of that boy? அந்த பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? You think he's doing his duty? அவன் தன்னுடைய கடமையை செய்கிறான் என்று You நினைக்கிறீர்களா? think he's a good boy? அவன் ஒரு நல்ல பையன் என்று நினைக்கிறீர்களா? Will not the hearts of the parents be broken? அந்த பெற்றோருடைய இருதயம் உடைந்து போகாதா? What are we doing with our father? நம்முடைய பிதாவோடு கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Let me ask you a question, brother, sister. சகோதரனே சகோதரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். God wants a relationship with us. தேவன் நம்மோடு கூட ஒரு உறவு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Christian brother, Christian sister, let me ask you this question. கிறிஸ்தவ சகோதரனே கிறிஸ்தவ சகோதரி, நான் உங்களை பார்த்து இந்த கேள்வியை We have கேட்கட்டும். attended so many prayers. நீங்கள் அநேக ஜெபங்களில் We have பங்கெடுத்திருக்கிறீர்கள். attended so many worship services. நீங்கள் அநேக ஆராதனைகளில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். Which is the last time you said, Jesus, I love you? இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் இயேசுவினிடத்தில் எப்பொழுது கடைசியாய் கூறினீர்கள்? Which was the last time you looked to Jesus and said, Jesus, I've been asking this and that. I have not come to ask you anything. I've just come to tell you, Jesus, I love you. நீங்கள் இயேசுவை பார்த்து இயேசுவே இதுவரைக்கும் நான் அது வேண்டும் இது வேண்டும் என்று கூறி உம்மிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அதை கேட்கும்படியாய் வரவில்லை. உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நான் கூறும்படியாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் எப்பொழுது கடைசியாய் சொன்னீர்கள்? How different are we from that boy who grabbed money from his parents? தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து பணத்தை சுரண்டினதான அந்த பையனை விட நாம் எந்த அளவுக்கு வித்தியாசமானவர்களா இருக்கிறோம்? Aren't we doing the same thing? இதே காரியத்தை நாமும் தான் செய்து கொண்டிருக்கிறோம். Aren't we breaking the heart of our God? நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நாம் உடைந்து போக பண்ணுகிறது இல்லையா? He wants us to love him. நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Now when these necessities and material needs and the vanities of this world, they have become so important that we are using God for these things. இந்த தேவைகளுக்காகவும் இந்த பொருள் சம்பந்தமான தேவைகளுக்காகவும் இந்த உலக மாயைகளுக்காகவும் நாம் தேவனை இப்படிப்பட்ட அற்பமான விதத்தில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். When we get left behind in the kingdom of the Antichrist, நாம் கைவிடப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் காணப்படும் போது, when we go, we won't get any of these needs unless we take his mark. நாம் அவருடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் நமக்கு எந்த தேவைகளும் இப்படிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படாது, தரப்படாது. When these needs today are so important for us that we forget God and want those things, how are we going to survive there in those days? இன்றைய நாட்களில் இந்த தேவைகள் தான் நமக்கு மிக முக்கியமானதா இருந்து இந்த தேவைகள் தான் நமக்கு வேண்டும் என்று இந்த தேவைகளுக்காகவே நாம் வாழ்வோம் என்றால், அந்த நாட்களில் அந்த தேவைகள் நமக்கு தரப்படாமல் இருக்கும்போது அந்த நாட்களில் நாம் எப்படி பிழைக்க முடியும்? Ask these brothers on stage. இந்த மேடையில் இருக்கிற இந்த சகோதரர்களை கேளுங்கள். After every Sunday services, so many believers come for prayer. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடியும் போதும் அநேக விசுவாசிகள் ஜெபிப்பதற்காய் வருகிறார்கள். Most requests are for land, for admission, for job, for promotion, for money, for debt, for sickness, all material. How many people will kneel down before them and say, I want to become like Jesus. I'm not able to love Jesus. I want to grow in holiness. How many mention these needs? அப்படி அவர்களிடத்தில் ஜெபிக்க வருகிறதான ஜனங்களில் பெரும்பான்மையான பேர் எங்களுக்கு இது வேண்டும், எங்களுக்கு அது வேண்டும், இது வேண்டும் அது வேண்டும் என்ற land, property, education, promotion, sickness, debt. எங்களுக்கு நிலம் வேண்டும், எங்களுக்கு சொத்து வேண்டும், எங்களுக்கு பதவி உயர்வு வேண்டும், எங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும், எங்களுடைய வியாதி எங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் நான் இயேசுவை போல மாற வேண்டும், எனக்கு பரிசுத்தம் வேண்டும், நான் அவரை போல ஜீவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு ஜெபிக்கிறவர்கள்? Our thirsts have gone into the wrong direction. நம்முடைய தாகங்கள் தவறான திசையில் போய்விட்டது. Then when the Antichrist pressurizes us to take his mark, we'll quickly yield because that's what we want. Our food is important, our God is our belly. அப்பொழுது அந்தி கிறிஸ்து தன்னுடைய முத்திரையை எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் பலவந்தம் பண்ணப்படும் போது நாம் உண்மையிலே சீக்கிரமாக அந்த முத்திரையை எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய தேவைகள் தான் நமக்கு கடவுளாய் இருக்கிறது, நம்முடைய தேவன், நம்முடைய வயிறு நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால். The meaning is, if we remain like this, we will not only not go when Jesus comes, we won't even have the strength to die as a martyr when Jesus comes. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசுவானவர் வரும்போது நாம் போக முடியாது. அது மாத்திரமல்ல, நாம் அந்த உபத்திரவ காலத்தில் நம்மால் இரத்த சாட்சிகளாக மரிக்க கூட நமக்கு பலன் இருக்காது.
we will take the mark. நாம் அந்த முத்திரையை தரித்துக் கொள்வோம். We have to set right our priorities. எனவே நாம் நம்முடைய முக்கியத்துவங்களை சரிப்படுத்த வேண்டும். We should learn to love God more than everything else. மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் நாம் தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Today our Jesus is in our midst, standing before us. இன்று நம்முடைய இயேசுவானவர் நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். What is your relationship with him? அவரோடு கூட உங்களுக்கு உறவு எப்படி இருக்கிறது? Is he a dispensing machine? அவர் உங்களுக்கு ஒரு டிஸ்பென்சிங் மிஷனை போல இருக்கிறாரா? Are you going to him just for needs? தேவைகளுக்காக மாத்திரம் நீங்கள் அவரிடத்தில் போய் கொண்டிருக்கிறீர்களா? Is he just your your vegetable vendor or your doctor, or is he just the director of the employment exchange? அவர் உங்களுக்கு ஒரு காய்கறி கடைக்காரராக, இல்லாவிட்டால் ஒரு வைத்தியராக, இல்லாவிட்டால் வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் அதிகாரியாக மாத்திரம் அவர் உங்களுக்கு இருக்கிறாரா? Or is he your savior, your lover, your bridegroom, your God? இல்லாவிட்டால் அவர் உங்களுக்கு இரட்சகராக, உங்களை நேசிக்கிறவராக, உங்களுடைய மணவாளனாக, உங்களுடைய தேவனாக அவர் இருக்கிறாரா? What place have you given him in your family? உங்கள் குடும்பத்தில் அவருக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? Are you going to just push him aside and use him only when you want to? அவரை தள்ளிவிட்டு உங்களுக்கு தேவையான போது மாத்திரம் நீங்கள் அவரை பயன்படுத்த போகிறீர்களா? Young brothers, young sisters, வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, you go to him for exams that you might do well in your studies. உங்கள் படிப்பில் நீங்கள் தேர்ச்சி அடையும்படியாக தேர்வுகளின் நேர்வனத்தின் போது மாத்திரம் தான் நீங்கள் அவரிடத்தில் செல்கிறீர்கள். But after that you want to enjoy life as you like, isn't it? ஆனால் அதற்கு பிறகு உங்கள் இஷ்டத்தின்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமா? You want your television, you want your fashions, you want your girlfriends and your boyfriends, you want to live as you like, you want this phone and that phone, and you want this bike and that bike. Those are your gods, not your Jesus. உங்களுக்கு டிவி வேண்டும், உங்களுடைய நண்பர்கள், ஆண் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டும், உங்கள் பெண் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு ஆடம்பரங்கள் வேண்டும், உங்களுக்கு வசதிகள் வேண்டும், இந்த பைக் வேண்டும், அந்த பைக் வேண்டும், ஆனால் உங்களுக்கு இயேசு தேவனா இருக்கிறதில்லை. Those are your gods, not Jesus. அவைகள் தான் உங்களுக்கு கடவுள்களா இருக்கிறது, இயேசு உங்களுக்கு தேவனா இல்லை. Today Jesus is standing in our midst. இன்று இயேசுவானவர் நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். Who is your God? உங்கள் தேவன் யாரா இருக்கிறார்கள்? If not Christ, then the Antichrist. கிறிஸ்து இல்லாமல் இருப்பார் என்றால் உங்களுக்கு தேவன் அந்தி கிறிஸ்து தான். Who are you going to choose? நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? God is giving you one more chance as he stands in our midst. தேவன் நம்முடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கும் போதுதானே நமக்கு இன்னொரு தருணத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். Jesus, I don't want to use you. இயேசுவே, நான் உம்மை பயன்படுத்த விரும்பவில்லை. I don't just want to put you somewhere far away. இயேசுவே, நான் உம்மை தூர இடத்தில் ஏதோ ஒரு இடத்தில் வைக்க விரும்பவில்லை. Jesus, be the head of my family. இயேசுவே, என்னுடைய குடும்பத்திற்கு நீரே தலைவராய் இருக்க வேண்டும். Be the head of my life. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கைக்கு நீரே தலைவராய் இருக்க வேண்டும். Be my elder brother. இயேசுவே, நீர் எனக்கு மூத்த சகோதரனாய் இருக்க வேண்டும். You be my father and my mother. இயேசுவே, நீரே எனக்கு தகப்பனாக, தாயாக இருக்க வேண்டும். You must be my bridegroom. இயேசுவே, நீரே எனக்கு மணவாளனாய் இருக்க வேண்டும். How many want to renew their decisions this night? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் அந்த தீர்மானத்தை புதுப்பிக்க விரும்புகிறீர்கள்? Satan is standing on one side, he wants your soul. சாத்தானானவன் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு உங்கள் ஆத்மாவுக்காக போராடி கொண்டிருக்கிறார். Jesus is standing before us, he wants your soul. இயேசுவானவர் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார், அவரும் நம்முடைய ஆத்மாவுக்காக கேட்டுக் கொண்டிருக்கிறார். The choice is yours. ஆனால் தேர்ந்தெடுப்பு உங்களுடையது. You are not a machine. நீங்கள் ஒரு இயந்திரம் அல்ல. You have a right to choose. தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. You can choose Jesus, you can reject Jesus. நீங்கள் இயேசுவை தேர்ந்தெடுக்கவும் செய்யலாம், இல்லாவிட்டால் அவரை புறக்கணித்தும் தள்ளலாம். You may be listening from far away, you can choose Jesus, you can reject Jesus. ஒருவேளை நீங்கள் தூரத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் இயேசுவை தேர்ந்தெடுக்கலாம், இல்லாவிட்டால் அவரை புறக்கணிக்கலாம். All those who say, I want Jesus not just as a machine, as a dispensing machine to use him, but let him be my God, let him be my friend, let him be my husband, let him be my brother. Put up your hands. எனக்கு இயேசுதான் வேண்டும், டிஸ்பென்சிங் மிஷனை போல நான் அவரை பயன்படுத்த விரும்பவில்லை. அவர்தான் எனக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும், அவர் எனக்கு பிதாவாய் இருக்க வேண்டும், அவர்தான் எனக்கு மணவாளனாய் இருக்க வேண்டும், அவர்தான் எனக்கு நாயகராய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Close your eyes. உங்கள் கண்களை மூடுங்கள். Can you see Jesus standing in front of us? நமக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருக்கிறதை உங்களால் பார்க்க முடிகிறதா? Jesus was crying till now, he is smiling. இயேசு இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தார், ஆனால் இப்பொழுதோ அவர் நகைக்கிறார். You have wiped his tears by lifting up your hands. நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தினதன் மூலமாக அவருடைய கண்ணீரை துடைத்து இருக்கிறீர்கள். Instead of tears of sorrow, tears of joy are coming down his face. துக்கத்தின் கண்ணீருக்கு பதிலாக அவருடைய முகத்தில் சந்தோஷத்தின் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. Because here is a small group of people who want to love him. ஏனென்றால் இங்கே ஒரு சிறிய கூட்ட ஜனங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால்.
There are powers pulling us away. நம்மை இழுக்கிறதான வல்லமைகள் இருக்கிறது. But we want to love him. ஆனால் நாமும் அவரை நேசிக்க விரும்புகிறோம். Yes, Satan is trying to tempt us away from Jesus. சாத்தானானவன் இயேசுவை விட்டு நம்மை கொண்டு போகும்படியாக நம்மை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். But we want to love him. ஆனால் நாமும் அவரை நேசிக்க விரும்புகிறோம். We have lifted up our hands as witnesses that we want to love Jesus. நாங்கள் இயேசுவை நேசிக்க விரும்புகிறோம் என்கிறதுக்கு சாட்சியாக நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறோம். Heaven is rejoicing to see our hands lifted up. நம்முடைய கரங்கள் உயர்த்தினதை பார்ப்பதற்கு பரலோகம் களிகூர்ந்து கொண்டிருக்கிறது. Heaven is Jesus is rejoicing to see our hands lifted up. இயேசுவானவர் நம்முடைய கரங்களை கண்டு களிகூர்ந்து கொண்டிருக்கிறார். An evil spirit, a darkness is leaving you as your hands is lifted up. உங்கள் கரங்கள் உயர்த்தின போதே பொல்லாத ஆவிகள் அந்தகாரம் உங்களை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது. Light is shining in your life. உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. A burden that was sitting on your back is going to leave you now. உங்கள் முதுகில் இதுவரைக்கும் உட்கார்ந்து கொண்டிருந்ததான பாரம் உங்களை விட்டு இப்பொழுது நீங்க போகிறது. A demon of sorrow that was sitting on your back is going to leave you now. துக்கமாக பிசாசு இதுவரைக்கும் உங்கள் முதுகின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்க போகிறது. Because Jesus has come to you as your lover. ஏனென்றால் இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறவராய் வந்திருக்கிறார். He has come to you as your best friend. உங்களுடைய சிறந்த நண்பராய் அவர் வந்திருக்கிறார். He is King of Kings and Lord of Lords and yet your brother. அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தாவா இருந்தாலும் கூட இன்னும் அவர் உங்களுக்கு சிநேகிதராய் இருக்கிறார். And when the King of Kings is your brother, ராஜாதி ராஜா உங்களுக்கு சகோதரனாய் இருப்பார் என்றால் you can have everything else that you need. உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். Jesus is Lord of Lords. இயேசு கர்த்தாதி கர்த்தா. இயேசு கர்த்தாதி கர்த்தா. Let us praise our Lord of Lords. நாம் நம்முடைய கர்த்தாதி கர்த்தாவை துதிப்போம். Let us praise our King of Kings. நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் துதிப்போம். Let's express our love for him. நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய பிரியத்தை வெளிப்படுத்துவோம். Brother, sister, say with your lips, Jesus, I love you. சகோதரனே சகோதரி, நீங்கள் உங்கள் வாயை திறந்து இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say with your lips, Jesus, I love you. உங்களுடைய உதடுகளினால் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You may be sick, but don't say now. No, don't say I'm sick, say I love you. ஒருவேளை நீங்கள் வியாதியா இருக்கலாம், ஆனால் இப்பொழுது நான் வியாதியா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You may be in debt, but now don't say that. Say Jesus, I love you. ஒருவேளை நீங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம், ஆனால் அதை இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டாம். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Open your mouths and praise Jesus. உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை துதியுங்கள். Open your mouths and lift up your Jesus. உங்கள் வாய்களை திறந்து இயேசுவை உயர்த்துங்கள். Let that demon troubling your life be put to shame. உங்கள் வாழ்க்கையை தொந்தரவுபடுத்துகிறதான அந்த பிசாசு வெட்கப்படட்டும். Stotram, 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 stotram. Jesus, we love you, Lord. I love you, Lord. I love you, Lord. Praise you, ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறார். தேவன் சிலருக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கார். சிலர் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கார். சிலர் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கார். நாம் தேவனை ஏற்றுக்கொண்டே இப்போது காணப்படுகிறோம்.
உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். சிலர் சோர்வுகள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சிலருடைய பலவீனங்கள் நீங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ கேட்ட அந்த வார்த்தைகள் சிலர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப பேசப்பட்ட வார்த்தைகள் சிலர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. சிலர் தேவனுடைய அன்பினால் நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில பலவீனங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ சமூக ஒப்படைங்கள் ஒன்று நாம் தேவனை தெரிந்து கொள்வோமாக, தேவனை நாம் தெரிந்து கொள்வோமாக, தேவனை நாம் பற்றிக் கொள்வோமாக. சரீரங்கள் உணர்வடைய வாய்ந்திடும் சரீரங்கள் ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. சோர்ந்திடும் உணர்வடைய வாய்ந்திடும் சரீரங்கள் சோர்ந்திடும் உணர்வடைய வாய்ந்திடும் சரீரங்கள் ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. உள்ளங்கள் உணர்வடைய வாய்ந்திடும் சரீரங்கள் உணர்வடைய வாய்ந்திடும் சரீரங்கள் அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே 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 அன்னிவரும் எமக்கு நிச்சயம் பெறுமே. ஓட்டெடுமே உமதாவியே மாற்றெடுமே உம்மை போலவே போற்றிடுவே உமதாவியே மாற்றிடுவே 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 உம்மை போலவே போற்றிடுவே உமதாவியே உண்மையாகவே அவர் அந்த தண்ணீரை போல அவர் அந்த
ஆவியை ஊற்றி கொண்டே இருக்கிறார். சில வறண்ட நிலங்கள் நீர் பாய்ச்சல மாறிக்கொண்டிருக்கிறது. தேவன் சிலர் நீர் பாய்ச்சலா மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வறட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய கவலைகள் பாரங்கள் நீங்க கொண்டிருக்கிறது. பிசாசு வறட்சியாக சிலர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவன் சிலர் உயிர்ப்பித்து நீர் பாய்ச்சலா மாற்றுகிறார். அந்த தண்ணீர் அப்படியே தோட்டக்காரன் வந்து ஊற்று போல பாய்கிறார். தேவசந்திர ஒன்று ஒப்படைங்கள். ஓ செல்லுமே மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே உம்மதாவே 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 ஊற்றிடுமே மதாமியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே மதாமியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே மதாமியை மாற்றிடுமே உம்மை போலவே ஊற்றிடுமே மதாமியை மாற்றிடுமே உம்மை போலவே. அந்த தேவன் நம்மத்தில் ஆசீர்வாடி கொண்டிருக்கார். அந்த தேவன் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கார். இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு அசைவாடி கொண்டிருக்கார். அந்தகார வல்லமைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக வந்த வல்லமைகள் பறந்து போய் கொண்டிருக்கிறது. அநேக அந்தகார வல்லமை இந்த காம்பவுண்டு ஓடுகிறது. இங்க தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவன் நாமத்தை நாம் விசுவாசிப்போம். அந்த தேவனுடைய நாமத்தை பற்றி இந்த ராத்திரியில் நாம் கேட்டோம். அந்த தேவனை பற்றி நாம் கேட்டோம். அந்த தேவனை நாம் தெரிந்து கொள்வோமாக. பிசாசை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். அந்த பிசாசு வெக்கப்பட்டு கொண்டு கொள்ளலாம். அந்த பிசாசு வெக்கப்படட்டும். தேவனை நாம் நாமத்தை விசுவாசிப்போம். தேவனுடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த தேவனத்தில் நாம் அண்டிக் கொள்வோமாக. இயேசுவே நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவே நாமம் ஜெயமலைக்குமே. இயேசுவே நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவே நாமம் ஜெயமலைக்குமே. இயேசுவே நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவே நாமம் ஔஷதமே. இயேசுவே நாமம் சாவினை நீக்குமே. இயேசுவே நாமம் ஔஷதமே. இயேசுவே நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவே நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவே நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவே நாமம்
நாமத்துக்கு உண்மையாகவே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. எல்லா அந்தகாரத்தின் வல்லமையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் அந்த நாமத்தை விசுவாசித்தபடியால் எத்தனை அந்தகார வல்லமைகள் ஓடிக்கொண்டிருக்கு. பாளையங்கோட்டை கன்வென்ஷனில் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி பாஸ்டர் வெஸ்லி வந்து கன்வென்ஷன் நடத்தி கொண்டிருக்கார். அந்த சாயந்தரம் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடித்தார். நான் நினைக்கிறேன் பாஸ்டர் மைக்கேல் தாமஸ் நினைக்கிறேன், அவரோ பாஸ்டர் மாணவரும் ஞாபகம் இல்லை. அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாஸ்டர் வெஸ்லி வந்து ஆவியின் கூட்டத்தை நடத்தி கொண்டார். இந்த கூட்டம் முடிஞ்சது 9 மணிக்கு. இது போல நான் நடத்துறது போல அவர் ஆவின் நடத்தி கொண்டிருக்கும்போது அந்த காம்பவுண்டை கொடுத்த அந்த ஸ்கூல் அந்த பிரின்சிபல் ஒரு சிஎஸ்ஐ காம்பவுண்ட் எங்களுக்கு கிடச்சி அந்த கன்வென்ஷன் நடத்த பாளையங்கோட்டை பெய்த்தவங்க மெயின் ரோட்டில் அந்த ஜெயிலுக்கு எதிர்ப்புறத்தில் சென்ட்ரல் ஜெயில் எதிர்ப்புறத்தில் ஒரு சிஎஸ்ஐ காம்பவுண்டு கிடச்சிது. அந்த காம்பவுண்டில் அந்த சிஎஸ்சி அந்த பிரின்சிபல் அதுக்குரிய பொறுப்புள்ளவர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க ஒரு லேடி தான் உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்கள் சிஎஸ்சி சேர்ந்தவர்கள். லாஸ்ட்டில் உட்காந்து சேரில் உட்காரும்போது அவர்கள் சொப்பனம் கண்டார்கள். பெருச்சாளி பலவிதமான சின்ன சின்ன மிருகங்கள் நரி போல பெருச்சாளி போல பலவிதமான கெட்ட மிருகங்கள் அந்த காம்பவுண்ட் ஓடுதாக கண்டார்கள். திங்கக்கிழமை நானும் பாஸ்டர் லூக்காவும் போய் அவளை பார்த்தோம். அந்த கன்வென்ஷனுக்கு பாஸ்டர் லூக்காவும் வந்திருந்தார். திங்கக்கிழமை கன்வென்ஷன் முடிஞ்சு நாங்கள் அந்த பிரின்சிபலை போய் பார்த்தோம். அவர்கள் சொல்றார்கள், நாங்கள் உங்கள் கன்வென்ஷனில் வந்தோம், நான் ஒரு சிஎஸ்சி ஆள், இங்கே பிரின்சிபலாக இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய கடைசியில் நான் சேரில் உட்காந்து கொண்டிருந்தேன். சேரில் உட்காந்து கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன். அப்படியே என் கண்ணுக்கு முன்பாக எத்தனையோ கெட்ட கெட்ட மிருகங்கள் பன்றியை போல, குரங்க போல, பெருச்சாலியை போல, நரியை போல அப்படியே இந்த இடத்தை விட்டு ஓடுறதா கண்டாங்க. உண்மையாக அப்படிப்பட்ட எத்தனை அசுத்தாவிகள் மிருகத்துக்குள் நுழைஞ்சி அது கிரி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பாஸ்டர் வெஸ்லி அப்படி அதே மாதிரி ஆவில் நிறைஞ்சு கோரஸ் பாடி பாடி இப்படி ஜனங்களை உற்சாகப்படுத்தும் போது அந்த ஆவியெல்லாம் ஓடுதானே விட்டு எத்தனை பேர் சந்தோஷம் பெற்றார்கள். அவங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அன்று இரவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிட்டு. பாளையங்கோட்டை கன்வென்ஷன் 2-3 வருஷத்துக்கு முந்தி அப்படிப்பட்ட தேவன் அந்த நாமம் அப்படிப்பட்ட வல்லமுள்ள நாமம். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சோதனைக்குமே. எல்லாம் கை தட்டி பாருங்க. எல்லாம் கை தட்டி பாருங்க. அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அநேக ஆவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக பொல்லாத ஆவிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சோதனைக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் சோதனைக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் ஜெயமளிக்குமே. இயேசுவின் நாமம் சோதனைக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே. 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 இயேசுவின் நாமம் சோதனைக்குமே. இயேசுவின் நாமம் ஔஷதமே.
இயேசுவின் நாமம் சாவினை நீக்குமே இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் ஔஷதமே இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் ஔஷதமே உண்மையாகவே அந்த இயேசு நாமத்துக்கு வல்லமை உண்டு, அந்த இயேசு நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. எத்தனையோ அந்தகார வல்லமைகள் ஓடத்தக்கதாக அவருடைய நாமம் இங்கே கிரி செய்து கொண்டிருக்க தயவுக்காக சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். இங்க வந்திருக்க நாம் அந்த இயேசு நாமத்தை விசுவாசித்தபடியால் எத்தனோ சோர்வுகள் நீக்கப்பட்டது, எத்தனோ கவலைகள் பாரங்கள் எத்தனோ பிரச்சனைகள் நீக்கப்பட்டதால் சில விடுதலை பெற்றுக் கொண்டு நின்று கொண்டிருக்கார்கள். அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஆவிகள் பெருச்சாலியை போல நரிய போல குரங்க போல பலமான கரடியை போல அது ஓடிக்கொண்டே விட்டது, அது ஓடி விட்டது. அதுக்காக சோதனை பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டங்கள்ல கிரி செய்தபடியால சோதனை பண்ணுங்க. நீங்க வருகிற நாட்களிலும் கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய சோதனை பண்ணுங்க. ஜெபம் பண்ணும். அன்புள்ள ஆண்டவரே, தர்மையான மாலை வேலைக்காக துதிக்கிறோம். சொத்திரம் கர்த்தாவே, அடியார் இந்த தேசத்தின் நேசி நீ தந்தான விசேஷத்தை வேதபாட கூட்டங்களுக்கு நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். சொத்திரம் கர்த்தாவே, நீ கொண்டு வந்தான தேவஜனத்துக்காக சொத்திரம், நீ கொண்டு வந்தான எல்லா புதிய ஆத்மகளுக்காக சொத்திரம் சொத்திரம் சொத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாட்டெல்லாம் பொறுப்படுத்திரே, ஆவிக்களாய் ஆசி தந்திரே துதிக்கிறோம். சொத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவ சமூகத்தை ஆனந்தமாய் பேரின்மை மாற்றி தந்திரே, வீட்பிக்க வல்லமையார வீர்ப்பித்தபடியால் துதிக்கிறோம். சொத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மகன் மூலமாய் தாசன் மூலமாய் நீ சொல்லி தந்த எல்லா ஆலோசனைகளுக்காக துதிக்கிறோம். சொத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீரோ எங்கள் உள்ளத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், நீரோ எங்கள் உள்ளங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் துதிக்கிறோம். சொத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வஞ்சனையான இருதயங்களுக்கு வேண்டாம், வஞ்சனையான இருதயங்களுக்கு வேண்டாம். உத்தம இருதயத்தை ஒவ்வொருக்கு தந்துள்ளபடியாக வேண்டிக் கொள்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, உலகத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஆத்மாவில் தந்திருக்கிறபடியால் துதிக்கிறோம். இந்த ஆத்மா இந்த இருதயம் பிசாசுக்கு அல்ல, உமக்கே சொந்தமாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தாவே சகல இருதயத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்க கிருபை செய்தபடியால் துதிக்கிறோம். சொத்தரிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவை அல்ல, உமையே நாங்கள் சந்திக்க வேண்டும் கர்த்தாவே. இருவேக மத்தியாகாத்து வெளிப்பட போகிறீர், பரிசுத்தமாக்கப்பட்ட சேர்க்கபடியா எங்கள் இயேசுவே மத்தியாகாத்து வெளிப்பட போகிறீர். ஆண்டவரே, இந்த ஜனத்தை எல்லாரும் தகுதியாகும், வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தகுதியாக ஆண்டவரே, பாவத்தின் பிடியிருந்தும் சாபத்தின் பிடிதும் வியாதியின் பிடிதும் எல்லா காரணத்தை விடுவிக்கபடியா வேண்டிக்கிறோம். எல்லாரையும் பரிசுத்தமாக ராஜ்யத்துக்காக தகுதியாக்கும். எல்லா துதிக்க நம்மை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சோதரம் 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 சோதரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனதுடன் கர்த்தராகிய இயேசுவுடன் இருப்பதாக. சத்தமா 3 நாளிலே போடுங்கள்.